நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படியான ஒரு இரவு நேரத்தில் சீர்மை பதிப்பகத்தினுடைய மெய்நிகர் நூல் விமர்சன நிகழ்வு, இது 9வது நிகழ்வு. இந்த நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற நூலின் ஆசிரியர் ஒரு இளம் தோழர், முகமது இலியாஸ் அவர்கள். நீங்கள் கிட்டத்தட்ட அனைவருமே அவரை கேள்விப்பட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்து தேசியம், இந்திய சினிமா, திரைப்பட அரசியல் விமர்சன கட்டுரைகள் அப்படிங்கிற நூல் தான் அவர் எழுதினது. அந்த நூல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சென்னை புத்தக கண்காட்சிக்கு சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடாக வந்தது. அந்த நூல் வந்ததிலிருந்தே நல்ல வரவேற்பை பெற்றதாகவும் நல்ல மதிப்பீடுகளை பெற்றதாகவும் தான் என்னுடைய நினைவு. இந்த நூலில் உள்ள கட்டுரைகளை இலியாஸ் அவர்கள் 2018 தொடங்கி 2018 ஒரு கட்டுரை, 19 ஒரு கட்டுரை, அதன் பிறகு 20, 21, 22 இந்த ஆண்டுகளில் பெரும்பாலான கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார். விகடன், முகநூல், ஃபேஸ்புக்ல, மெய்ப்பொருள், ரீடிங் பெட்வீன் லைன், அரண்சை, இது மாதிரியான இணைய வழி ஊடகங்கள், இணைய வழி இதழ்களில் அவர் இந்த நான் மேலே சொன்ன இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் எழுதிய கட்டுரைகள் தொகுத்து அவர் நூலாக வெளியிட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் சிறு பத்திரிகைகளில் திரைப்பட விமர்சனங்களை பார்த்து படித்து பழகி வந்தவன். உண்மையில் இந்த நூல் குறித்து பேசுவதற்கு நான் ஒரு சரியான ஆள் அல்ல என்றே நினைக்கிறேன். ஏனென்றால் திரைப்படங்கள் பார்ப்பதும் அதில் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு அணுகுவதும் என்பது என்னிடம் இல்லாத ஒன்று. இருந்தாலும் நான் திரைப்பட கட்டுரைகளை படித்திருக்கிறேன், விமர்சனங்களை படித்திருக்கிறேன், சிறு பத்திரிகைகளில் படித்திருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன தோன்றியது என்றால், இந்த இலியாஸ் தோழருடைய நூலை, சில கட்டுரைகளை புரட்டி பார்க்கும் பொழுது, சிறு பத்திரிகைகளில் நான் வாசிக்கும் பொழுது சாதாரணமான படங்கள் பற்றி அவர்கள் எழுதுவதில்லை. அவர்கள் எழுதுவது உலக திரைப்படங்கள் பற்றி அவர்கள் கட்டுரைகளை எழுதுவார்கள், மலையாள படங்களை பற்றி எழுதுவார்கள். அப்படி உலக சினிமாக்கள் பற்றியும் தரமான திரைப்படங்களை பற்றியும் எழுதுவது ஒரு வழக்கமாக இந்த சிறு பத்திரிகைகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் தோழர் இலியாஸ் அவர்கள் வேறுபட்டிருக்கிறார் என்று தோன்றுகிறது. அவர் வெகுசன சினிமா குறித்து எழுதியிருக்கிறார். இந்த நூலினுடைய முதல் கட்டுரையை பார்த்தேன், சர்க்கார் படம் பற்றிய ஒரு கட்டுரை. அது ஒரு வெகுசன சினிமா பற்றிய ஒரு கட்டுரையை அதை பார்க்க முடிந்தது. இன்னொரு வேறுபாட்டையும் நான் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட திரைப்படம் சார்ந்த ஒரு கோட்பாட்டு உருவாக்கம் செய்து வைத்துக்கொண்டு, அதை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொண்டு அதன் மீது திரைப்பட விமர்சனங்களை எழுதி பார்ப்பது. உதாரணத்துக்கு ராஜன்குரை சாருடைய நூல்களை நீங்கள் வாசித்திருக்கலாம். அவருடைய கதாநாயகனின் மரணம் என்கிற நூல் அவருடைய திரைப்படம் பற்றிய கோட்பாட்டு உருவாக்கத்தின் மீது அந்த நூலை அவர் கட்டி எழுதி இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அப்படியான ஒரு பாணி கொண்டவரா இலியாஸ் என்று பார்த்தால் அது போலவும் இல்லை. அவர் எப்படி என்று நான் படித்து பார்க்கும்போது தோன்றியது என்றால், அவர் அந்த மாதிரியான முறையிலே பயன்படுத்தவில்லை. அவர் திரைப்படங்களை பார்க்கிற ஒரு சாதாரண பார்வையாளராக இருந்து, அங்கிருந்து தொடங்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் கவனம் பெறக்கூடிய கருத்து நிலைகளில் சிலவற்றை சார்ந்து நின்று எழுதுகிற முறையியலை கொண்டிருப்பவராக இலியாஸ் தோழர் எனக்கு தெரிகிறார். திராவிடம், இடதுசாரி, இஸ்லாமிய நலன் சார்ந்த, குறிப்பாக இஸ்லாமிய நோக்கு, நலன் சார்ந்த பார்வை, தமிழ் உணர்வு, இப்படி பல புள்ளிகளை அவர் தன்னுடைய எழுத்தினூடே தொட்டு செல்கிறார் என்று தோன்றுகிறது. அவருடைய எழுத்தை வாசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய மெனக்கடல் இல்லாமல் சாதாரணமான எழுத்து நடையாக, ஆனால் அதனூடே முக்கியமான கருத்துக்களை, முக்கியமான அவதானிப்புகளை இந்த கட்டுரைகளில் அவர் தெரித்து செல்வதை பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு எழுத்தாளராக நான் அவரை பார்க்கிறேன்.
ஒரு இளம் எழுத்தாளராக நல்லதொரு தொடக்கத்தினை இந்த நூலின் வழியாக அவர் செய்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் மேலும் தொடர்ந்து நிறைய எழுத வேண்டும் என்பது என்னுடைய அவா. நான் முன்னே சொன்னது போல திரைப்படங்களை குறித்து பேசுவதற்கு, இந்த நூலில் உள்ள கட்டுரைகளை குறித்து பேசுவதற்கு என்னை விட சரியான ஆட்கள் இருவர் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஒருவர் தோழர் தயாளன் தோழர் அவர்கள் வந்திருக்கிறார், ஆவணப்பட இயக்குனர். தோப்பா குறித்து அவர் ஒரு நூல் தொகுப்பினை கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக தோழர் சுகுணா திவாகரன் அவர்கள் திராவிட கருத்துநிலை போராட்டக்காரர்களில் ஒருவர். பெரியாருக்கு எதிரான அவதூறுகள் கிளப்பப்படும் பொழுதெல்லாம் அது குறித்து தீவிரமாக முன்வந்து எழுத்துக்களை எழுதக்கூடிய ஒரு ஆளுமையவர். அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. திரைப்படம் சார்ந்த விமர்சன கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வரக்கூடியவர். அவரும் வந்திருக்கிறார். அவர்கள் இருவரும் இந்த இலியாஸ் தோழரனுடைய இந்து தேசியம் இந்திய சினிமா நூல் குறித்து தங்களுடைய கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்வார்கள். தோழர்கள் தலா 20 நிமிடங்களை தங்களுடைய கருத்துரைகளுக்கு எடுத்துக்கொள்வார்கள். இரண்டு தோழர்களும் பேசிய பிறகு தோழர்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அவங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதன் பிறகு இலியாஸ் தோழர் அவர்கள் நூலாசிரியர் ஏற்புரையை வழங்குவார். அதன் பிறகு நாம் கலைந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்படித்தான் இந்த கூட்டத்தை நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இப்பொழுது முதலில் சுகுணா திவாகர் தோழர் அவர்கள் பேசுவார். தோழர், நீங்க பேசுங்க தோழர். கேக்குதுங்களா? கேக்குது தோழர். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க தோழர், நல்லாவே கேக்குதுங்க தோழர், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் எலியாசனுடைய இந்த இந்து தேசியம் இந்திய சினிமா என்கிற இந்த புத்தகம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய சீர்மை, குறிப்பாக தோழர் கொள்ளு நதீம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். இலியாஸை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அவருடைய எழுத்துக்களை கவனித்து வருபவன் என்கிற முறையில ஒரு தீவிரமான ஒரு கருத்து நிலை சார்ந்து செயல்படக்கூடியவர். அவர் என்னுடைய அலுவலக தோழரும் கூட, ஒரு கலிக்கும் கூட. என்னுடைய அணியிலே அவர் பெரிய அளவுல என்னுடைய தலைமையின் கீழான ஒரு அணியில அவர் பணியாற்றவில்லை என்றாலும் கூட என் மீது ஒரு மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர். அதனாலதான் நான் அந்த நூலுக்கான முன்னுரையை கூட நான் தான் எழுதினேன். இந்து தேசியம் இந்திய சினிமா நூலுக்கான முன்னுரை என்னால் எழுதப்பட்டது. அப்ப இந்த கூட்டத்துக்கு பேசணும் அப்படிங்கிறப்ப கூட தோழர் கொள்ளு நதீம் சொன்னேன், கிட்டத்தட்ட என்னுடைய கருத்துக்கள் அனைத்தையுமே நான் அந்த முன்னுரையை எழுதிவிட்டேன், இதை தாண்டி என்ன பேசுவது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த முன்னுரையிலே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை தாண்டி புத்தகத்திற்கு உள்ளும் வெளியிலுமான சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருப்பவர்களில் எல்லோருமே புத்தகம் படித்தவர்களா, புத்தகம் படித்தாலும் கூட அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முன்னுரையை படித்தவர்களா என்று தெரியவில்லை. பொதுவாக ஒரு புத்தகம் படிக்கணும்னா அந்த முன்னுரையும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நான் நிறைய புத்தகங்கள்ல முன்னுரை படிக்காமலே புத்தகங்களை படித்திருக்கிறேன். அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கட்டுரை தொகுப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்து தேசியம் இந்திய சினிமா அப்படின்னு பாக்குறப்ப ஒரு நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில இந்திய தேசியம் என்பதே ஒரு பார்ப்பனிய இந்து தேசியம் என்கிற ஒரு பார்வை நீண்ட காலமாக தமிழகத்திலே உண்டு. அது பெரியாருடைய காலகட்டத்துல இருந்து ஆரம்பித்து நிறைய மார்க்சிய லெனின் அமைப்புகள் எல்லாம் அப்படியான பார்வைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்திய தேசியம் என்பதே ஒரு பார்ப்பனிய கருத்தியல், இந்தியா என்பது ஒரு பார்ப்பன கட்டமைப்பு என்கிற அடிப்படைகளை, அதன் மீதான விமர்சனங்களை முன்வைத்த காலகட்டம் எல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி இன்னைக்கு இந்திய தேசியத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஒரு பன்முகத்தன்மை, அரசியலமைப்பில் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச உரிமைகள், இவை எல்லாவற்றையுமே காலி செய்யக்கூடிய ஒரு ஒற்றை அடையாளத்துல ஒரு இந்து தேசியம், ஒரு இந்துத்துவம் உருவாகக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இதுநாள் வரைக்கும் இந்திய தேசியத்தை விமர்சித்தவர்கள், எதிர்த்தவர்கள், தனிநாடு கோரிக்கைகளை முன்வைத்தவர்கள் எல்லாமே கூட இன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு அடையாளத்தின் அடிப்படையிலே ஒரு அரசியல் கூட்டணி அமைப்பது, இன்னொரு பக்கம் இந்துத்துவ சக்திகள் இந்தியாங்கிற அடையாளத்தையே முற்றிலுமாக அழித்துவிட்டு பாரதம் என்கிற ஒரு வெளிப்படையான ஒரு இந்துத்துவ அடையாளத்தை முன்வைப்பது என்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். பொதுவா இந்த இந்து தேசியம் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப எஸ்விஆர் எல்லாம் இந்து இந்தி இந்தியா என்கிற மூன்றையும் முன்வைத்து ஒரு நூலை எழுதியிருப்பார். அந்த இந்து இந்தி இந்தியா என்பது ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக, தவிர்க்க முடியாததாக தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டு வந்திருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சி
ஆட்சி காலகட்டத்துல இருந்து இன்றைக்கு பிஜேபியுடைய ஆட்சி காலகட்டத்துல அது ஒரு தீவிரமான நிலைமை அடைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுலயும் பார்த்தோம் சொன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டுக்கு மேலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இங்கே இஸ்லாமியர்கள் முழுமையான ஒரு பிரதிநிதித்துவம் பெற்று விட்டார்களா, இஸ்லாமியர்களுக்கான ஒரு முழுமையான உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. 100% அது முழுமையடைந்து விடவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காரணத்தினாலேதான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தங்களுக்கான அரசியலை முன்வைப்பவர்களாக, இஸ்லாமியர்கள் தனக்கான தனித்த இயக்கங்களை கட்டுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடும் கேரளமும் அது ஒரு தனித்த பண்பை கொண்ட 2 மாநிலங்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் மற்ற சமூகத்தோடு, குறிப்பாக இந்துக்களோடு ஒரு சகோதரத்துவ உறவோடு ஒரு நீண்ட காலமாகவே இங்கே இருக்கிறார்கள். இந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களும் கூட இந்த 92 பாபர் மசூதி இடிப்பை ஒட்டி இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளாக, ஒரு சந்தேகத்துக்குரியவர்களாக பார்த்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கு முன்பும் சரி, இப்போது அது கொஞ்சம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்பொழுதுமே இஸ்லாமியர்களை ஒரு தனித்த அந்நியர்களாக பார்க்காத ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே ஒரு நீண்ட காலம் உண்டு. இதற்கு திராவிட இயக்கம் ஒரு மிக முக்கிய எதிர்வினை ஆற்றி இருக்கிறது. பெரியாருடைய காலகட்டத்துல பெரியார் இஸ்லாமியர்களை அரவணைத்து சென்றிருக்கிறார். அவர் இஸ்லாமியர்களாக மாறுங்கள் என்று பிரச்சாரம் செய்திருக்கிறார். இத்தனைக்கு ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்து கொண்டு. இன்னொரு பக்கம் மிலாது நபி விழாக்களிலுமே பெரியார் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல அண்ணாவும் மிலாது நபி விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் முதலாக அண்ணாவை சந்தித்ததே திருவாரூர்ல ஒரு மிலாது நபி விழாவிலே என்பதெல்லாம் நமக்கு தெரியும். கேரளாவை எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னால் இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சினிமாக்களிலே அதிகமும் படைப்பாளிகள் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். நிறைய இஸ்லாமிய கிறிஸ்தவ வாழ்வியல் அந்த மலையாள சினிமாக்களில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த 2 மாநிலங்களை தவிர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக வட இந்தியாவிலே இஸ்லாமியர்களை முழுக்க அந்நியர்களாக பார்க்கக்கூடிய பார்வைதான் இந்துக்கள் மத்தியில் இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். பண்பாட்டு ரீதியாக, மதம் சார்ந்து, பொருளியல் சார்ந்து இஸ்லாமியர்கள் வேறு, இஸ்லாமியர்கள் அல்லாத இந்துக்கள் வேறு என்று 2 பிரிவுகளாகவே பிரிந்திருக்கக்கூடிய ஒரு பார்வை தொடர்ச்சியாக இருக்கிறது. அப்ப இங்க இந்து தேசியம் அல்லது ஒரு இந்திய தேசியம் என்பதே முழுக்க வடநாட்டை சேர்ந்து அது சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டு, இந்தியை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசியம் கட்டமைக்கப்படுகிற பொழுது அது இயல்பாகவே ஒரு இந்து தேசியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் நமக்கு தெரிகிறது. சரி, தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு இஸ்லாமியர்களுடன் ஒரு இணக்கமான ஒரு உறவு இருந்தாலுமே கூட தமிழ் சினிமாக்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதுல முழுக்க முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறதா, இஸ்லாமியர்கள் மிகச் சரியாக அதில் பதியப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அங்கே கண்டிப்பாக விமர்சன பார்வை இருக்கிறது. அதுதான் இந்த இலியாசனுடைய ஒரு விமர்சனத்துக்கான ஒரு அடிப்படை சரடாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம இந்த பழைய கருப்பு வெள்ளை காலகட்டத்துடைய திரைப்படங்கள், குறிப்பாக திராவிட இயக்க சினிமாக்களுடைய காலகட்டத்துல பார்த்தோம்னா கூட இஸ்லாமியர்கள் ஒரு பாத்திரமாக, இஸ்லாமியர்கள் முழுக்க ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை அவர்கள் சினிமாக்களில் பதியப்படவில்லை என்றாலுமே கூட இஸ்லாமியர்களை ஒரு உடன்பாட்டு ரீதியில் அணுகுவது, இஸ்லாமியர்கள் கதாபாத்திரமாக வருவது, இன்னும் சொல்லப்போனால் நாயகர்களே இஸ்லாமியராக நடிப்பது அப்படின்லாம் ரொம்ப இயல்பாக இருந்திருக்கிறது. சிவாஜி கணேசன் பாவமன்னிப்பு படத்துல இஸ்லாமியராக நடித்திருப்பார். வழக்கம் போல தமிழ் சினிமா மாதிரி அவர் பிறப்பின் நடிப்புல இந்துவாக இருந்தாலுமே கூட அவர் இஸ்லாமியராக அவர் நடித்திருப்பார். எம்ஜிஆருடைய நிறைய படங்கள்ல இஸ்லாமியர்கள் ஒரு இயல்பான ஒரு இணக்கத்தோடு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய அரபு கதைகள் இங்கே தமிழிலே திரைப்படங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அலிபாபா 42 இருக்கட்டும், அல்லது அலாவுதீன் அற்புத வழக்காக இருக்கட்டும், பாக்தாத் திருடன் என்று சொல்லி பல அரபு கதைகள் இங்கே தமிழிலே சினிமாக்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால எம்ஜிஆர்ல இருந்து கமலஹாசன் வரைக்கும் நிறைய பேர் இஸ்லாமியர்களாக நடித்திருக்கக்கூடிய ஒரு சூழலுமே இருக்கிறது. ஆனால் நம்ம முன்பே சொன்னதை போல அந்த 92 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்துத்துவ அரசியல் வேகமாக எழுந்து வருகிற பொழுது இஸ்லாமியர்களை தீவிரவாதத்தோடு மட்டுமே பிணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது தமிழ் சினிமாக்களில் வர ஆரம்பித்தது. குறிப்பாக அர்ஜுன், விஜயகாந்த், மணிரத்னம் போன்றவருடைய திரைப்படங்கள்ல இப்படியான பார்வைகள் வர ஆரம்பித்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது இன்றைக்குமே கூட தொடரக்கூடிய ஒரு சூழலை இலியாஸ் மிக சரியாக சுட்டி காட்டுகிறார் இந்த கட்டுரைகள்ல. என்னன்னா, இஸ்லாமியர்கள் பற்றி ஒரு படம் எடுத்தாலே ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் தீவிரவாதம் அல்லது குண்டுவெடிப்பு இதனுடன் தொடர்பு படுத்திதான் பாத்திரங்களாக சித்தரிக்கப்படுவது என்பது வழக்கமாக இருக்கிறது. ஒன்று, அவர் நேரடியாக ஒரு தீவிரவாதியாக இருப்பார், அல்லது தீவிரவாதத்துக்கு எதிரானதாக அவர் ஒரு மத நல்லிணக்கம் அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருத்தை பேசக்கூடியவராக இருப்பார். அதாவது நல்ல முஸ்லிம் வெர்சஸ் கெட்ட முஸ்லிம் என்பதுல ஏதாவது ஒரு முஸ்லீமாகத்தான் அவர் இருக்க வேண்டும். இந்த 2க்கும் அப்பாற்பட்ட ஒரு இஸ்லாமியராக அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற
ஒரு திரைப்பட சித்தரிப்பை நண்பர் இலியாஸ் இந்த கட்டுரைகளில் சுட்டி காட்டுகிறார். அது மலையாளத்தில் இருக்கிற குருதி படத்துல இருந்து ஆரம்பித்து இந்தியிலே இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட திரைப்படங்கள்ல இருந்து தமிழ்ல நசீர் மாதிரியான திரைப்படங்கள் வரைக்குமே அப்படியான ஒரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு யதார்த்தமான உண்மையான ஒரு விஷயம். எல்லா இஸ்லாமியர்களும் காலையில எந்திரிச்ச உடனே குண்டுவெடிப்போட தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்களா அப்படிலாம் கிடையாது. ஒரு சில இஸ்லாமியர்கள் ஒரு ஆயுத பாதைக்கு சென்றிருக்கிறார்கள். அதுல பாதிக்கப்பட்டவர்கள் பொய்யாக கைது செய்யப்பட்டு கோவை சிறையிலே இன்னும் பல்வேறுபட்ட சிறையிலே வாடக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கைக்கு முற்றிலும் தொடர்பு இல்லாமல் தங்களுடைய தொழில், தங்களுடைய குடும்பம், தங்களுடைய அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு திரைப்படம் என்று வருகிற பொழுது ஏன் அவர்கள் ஒன்று தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய கெட்ட முஸ்லீமாகவோ அல்லது தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு நல்ல முஸ்லீம் என்கிற இந்த இருமை எதிர்வுகள், இந்த பைனரிக்குள்ள மட்டுமே அவர்களை ஏன் ஒரு சினிமா சித்தரிக்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை அவர் எழுப்புகிறார். அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியாக நாம் பார்க்கப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னாலே தமிழ் சினிமாவில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இஸ்லாமிய பாத்திரம் எடுத்து நடிப்பதெல்லாம் ஒரு காலகட்டத்துல பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்காவது இருந்த ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா மலையாள சினிமாவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இந்தி சினிமாவாக இருந்தாலும் சரி அதை தமிழிலே மொழிமாற்றம் செய்யப்படுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கதாபாத்திரங்கள், கிறிஸ்துவ கதாபாத்திரங்களை இந்துமயப்பட்ட கதாபாத்திரமாக மாற்றி விடுவது அப்படிங்கிறதுமே நடக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா திருஷ்யம் திரைப்படத்தை பாபநாசம் அப்படின்னு எடுக்கிறப்ப அந்த பேரை ஒரு இந்து மரபு சார்ந்த ஒரு பேர் வைக்கிறாங்க. பாபநாசம் அப்படின்னு வைப்பதோட அங்க ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய மோகன்லாலுடைய பாத்திரம் இங்கே சுயம்புலிங்கம் என்கிற ஒரு இந்து நாடாருடைய பாத்திரமாக இங்கே மாற்றப்படுகிறது. கமலஹாசன் அந்த பாத்திரத்துல நடிக்கிறாரு. இதை விட ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜோசப் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு மலையாள திரைப்படம் தெரியும் நமக்கு. அதை தமிழிலே ஆர்கே சுரேஷ் மாட்டுகிற பொழுது விசித்திரன் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க. வைப்பது மட்டுமல்ல, அந்த படத்துல முழுக்க எல்லாருமே இந்துக்களாகவும் மாற்றல. அதுல அந்த கதாபாத்திரத்தினுடைய மனைவி, மகள் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த பாத்திரம் மட்டுமே ஒரு இந்து பாத்திரமாக இருக்கிறது. அவங்க வீட்டுல ஒரு ஜீசஸுடைய படமும் இருக்கிறது, பக்கத்துல ஒரு முருகனுடைய படமும் வைப்பது போல அந்த படம் அமைந்திருக்கும். ஏன் இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்தவ ஒரு கதாபாத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு படத்தை மொழிமாற்றம் செய்கிற பொழுது, ரீமேக் செய்கிற பொழுது ஏன் அதே இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக சித்தரிப்பது இல்லை? ஏன் அதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு மனத்தடை ஏன் நம்முடைய தமிழ் சினிமா படைப்பாளிகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே மிக முக்கியம். சினிமாவுக்கு வெளியில, திரைக்கு வெளியிலே பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட நிறைய இஸ்லாமிய நடிகர்கள் அவங்க இஸ்லாமிய அடையாளங்களை மறைத்து கொண்டு நடிப்பது, இயக்குவது என்பது ஒரு இயல்பாக இருக்கிறது. ரொம்ப குறைவா பார்த்தா நாசர் மாதிரி, அப்பாஸ் மாதிரி ஒரு சில பேர் தான் நேரடியாக ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிறார்கள். நிறைய பேர் ஷாம் அப்படிங்கிற ஒரு நடிகர், சம்சுதீன் அப்படிங்கிற இஸ்லாமிய பெயரை கொண்டவர். ஆனா அவர் ஷாம் அப்படின்னு சொல்றப்ப அவர் ஒரு முஸ்லீம்ங்கிற அடையாளமே அவருக்கு இல்லை. ஆர்யா அப்படிங்கிற நடிகர் அடிப்படையில் இஸ்லாமியராக ஜம்ஜத் என்கிற பெயர் கொண்டவராக இருந்தாலும் ஆர்யா முற்றிலும் அதற்கு நேரெதிரான ஒரு பெயரை வைக்கிறார். இயக்குநர்கள் கூட நம்முடைய தாமிரா மாதிரியானவர்களும் கூட நேரடியாக இஸ்லாமிய அடையாளங்களை மறைத்து கொண்டு அல்லது வேற ஒரு பெயர்ல இயங்கக்கூடிய ஒரு சூழல் தமிழில் இருப்பது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப சினிமாவுக்கு உள்ளும் சரி வெளியிலும் சரி இஸ்லாமிய அடையாளம் மறைக்கப்பட வேண்டிய, இஸ்லாமிய அடையாளம் இந்து மயமாக்கப்பட வேண்டிய அல்லது இஸ்லாமிய அடையாளம் ஒரு பொது அடையாளமாக மாற்றப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய எங்களுடைய தென் மாவட்டங்களுடைய நிறைய ஊர்களை பார்த்தோம்னா இந்த பலசரக்கு கடைகள் மாதிரியான கடைகள்ல இஸ்லாமியருடைய கடைகள் நேஷனல் ஸ்டோர் அல்லது ஒரு இந்தியன் ஸ்டோர் அப்படிங்கிற பேர் பார்த்தோம்னா நிறைய இஸ்லாமியர்கள் தான் வைத்திருப்பார்கள். நேரடியாக அவங்க இஸ்லாமியுடைய பெயர்களை வைக்காமல் இப்படியான ஒரு பொது அடையாளத்தோட அவங்க ஏன் கடைகளை வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, இஸ்லாமியுடைய கடைகள்ல இயல்பா போய் ஒருத்தவங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க வாங்குறதுங்கிறது அது ஒரு பிரச்சனையாகுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கலாம். இன்னொன்று, மதக்கலவரங்கள் வரக்கூடிய ஒரு சூழல்ல இது இஸ்லாமிய கடை அப்படின்னு தெரியாமல் இருப்பது ஒரு வசதி அப்படிங்கிற ஒரு சேஃப் ஜோன்ல இருந்து அப்படியான பெயர்கள் சூட்டுவதுமே ஒரு வழக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இஸ்லாமியர்கள் தன்னுடைய தனித்த அடையாளங்களை, தங்களுடைய பண்பாடுகளை மறைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருப்பது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய இயல்பாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையுமே நம்ம பார்க்கிறோம். அது தொடர்பாக நிறைய கேள்விகளை இந்த கட்டுரைகள் வழியாக அவர் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார். அது நிச்சயம் அது வெறுமனே ஒரு இந்துத்துவ மனோபாவம் உடையவர்கள் அல்லது பொது புத்தியின் அடிப்படையிலே சினிமா எடுப்பவர்கள் மட்டுமல்ல, முற்போக்கு அரசியலை கொண்டவர்கள் மத்தியிலுமே கூட அப்படியான பார்வைகள் இருக்கிறது என்பதையுமே இலியாஸ் சுட்டி காட்டுகிறார். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த இலியாசுடைய கட்டுரைகள் இருக்கக்கூடிய இன்னொரு தனித்த சிறப்பம்சம் என்னன்னா,
அவருக்கு ஒரு இஸ்லாமியருங்கிற அடிப்படையில நிறைய கேள்விகள் முன்வைக்கிறார். அவர் அந்த அடையாளங்களை எங்கேயுமே மறைத்துக் கொண்டதில்லை. ஆனால் அதே நேரத்துல அந்த அடையாளத்தோடு மட்டுமே அவர் தன்னுடைய அரசியல் பார்வைகளை முன்வைப்பதில்லை. அதை தாண்டி திராவிட அரசியல்வாதிகளை தமிழ் சினிமா எப்படி சித்தரிக்கிறது அப்படிங்கிறதுல தொடங்கி வட இந்திய சினிமாக்கள் ஏன் தமிழர்களை ஒரு இனவாதிகளாக ஒரு பயங்கரவாதியாக ஏன் தொடர்ச்சியாக சித்தரிக்கிறார்கள். கொஞ்சம் மீட்ல போடுங்க, இடையில யாரும் பேசினதா இருந்தா. அதனால் இஸ்லாமிய அடையாளம் என்பதை தாண்டி தமிழர்கள் ஏன் ஒரு பயங்கரவாதிகளாக அல்லது ஒரு இனவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்கிற கேள்வியை ஃபேமிலி மேன் திரைப்படம் வெப் சீரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய திரைப்படங்களை முன்வைத்து அவர் கேள்வி கேட்கிறார். அதே மாதிரி திராவிட அரசியல் மீது அல்லது திராவிட கட்சிகள் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட அதனுடைய ஆட்சியிலே கல்வி வளர்ச்சி அல்லது மருத்துவ வளர்ச்சி இதையெல்லாம் திராவிட கட்சிகள் செய்திருக்கின்றன. இடஒதுக்கீட்டின் மூலம் முதல் தலைமுறையை சார்ந்த இளைஞர்களை நிறைய படிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் முற்றிலும் எதிர்மறையாக தமிழ் சினிமாக்களில் சித்தரிக்கப்படுவதுமே அவர் கேள்விக்குள்ளாக்குகிறார். ஒரு திராவிட அரசியல்வாதினால ஒரு ஊழல்வாதியாகத்தான் இருப்பார், அதாவது ஒரு முட்டாளாக இருப்பாருங்கிற மாதிரியான சித்தரிப்புகள் மணிரத்னத்துடைய ஆயுத இல்லத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய திரைப்படங்கள் இருப்பது அப்படிங்கிறதையுமே அவர் கவனப்படுத்துகிறார். அதே மாதிரி ஒரு டான் அப்படிங்கிற சிவகார்த்தி நடித்த திரைப்படத்தை எடுத்துக்கொண்டு இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாலே அதை ஒரு நெகட்டிவாக சித்தரிக்கக்கூடிய பார்வை ஏன் வருகிறது என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்புகிறார். ஏனென்றால் முதல் தலைமுறையை சார்ந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்துவ இளைஞர்கள் நிறைய பொறியியல் கல்லூரிகளில் படித்து வருகிற பொழுதுதான் பொறியியல் கல்வி என்பதே ஒரு தரமற்றது, அது ஒரு வீணான படிப்பு என்கிற ஒரு சித்திரம் உருவாக்கப்படுவது என்பதையுமே அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த மாதிரியான பார்வைகள் இந்த கட்டுரைகள் இருக்கிறது என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் இந்த முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருப்பேன், இவர் ஒவ்வொரு திரைப்படமாக எடுத்து கட்டுரைகளை எழுதுவது என்பது ஒரு தேவையான ஒரு அவசியமான ஒரு பார்வை, அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்துல இப்ப சமீபத்தில் கூட வெற்றிமாறனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கட்டுரை அவருடைய பேஸ்புக்ல நான் படிச்சேன். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கட்டுரை. வெற்றிமாறன் வருவதற்கு முன்பு, வெற்றிமாறனுடைய வருகைக்கு முன்பு தமிழ் சினிமாவிலே போலீஸ் பற்றிய சித்தரிப்புகள் என்ன மாதிரியாக இருந்தது, வெற்றிமாறன் வந்ததுக்கு பிறகு போலீஸ் குறித்த சித்தரிப்பு எப்படி மாறி இருக்கிறது என்பது குறித்த ரொம்ப நுட்பமான பார்வைகளை அந்த கட்டுரைகளை வைத்திருப்பார். போலீஸ் என்றாலே ஒண்ணு ஒரு நேர்மையான போலீஸ் அல்லது போலீஸ் மக்களுடைய காவலன் என்கிற ஒரு சித்தரிப்பு இருந்ததற்கு மாறாக வெற்றிமாறன் வந்ததற்கு பிறகு காவல்துறை நிறுவனம் என்பது எப்படி ஒரு மக்கள் விரோத நிறுவனமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய திரைப்படங்கள் வெற்றிமாறனுக்கு பிறகு நிறைய சாத்தியமானது என்கிற ஒரு பார்வையை முன்வைத்திருந்தார். இது மாதிரியான கட்டுரைகளும் அவர் நிறைய எழுத வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தையுமே முன்னுரைகளை பதிவு செய்திருந்தேன். அதாவது ஒரு திரைப்படம் வருகிற, ஒரு சர்க்கார் மாதிரியான ஒரு திரைப்படம் வருகிறதுனா அதை பற்றி எழுதுவது என்பது ஒன்று, பொதுப்போக்கின் அடிப்படையிலான சினிமாக்கள் குறித்து எழுதுவது. இப்போ போலீஸ் சினிமாக்கள்னா அதை பற்றி தனியாக ஒரு கட்டுரை, ஒரு விரிவான கட்டுரை எழுதுவது. ஒரு உமன் சென்ட்ரிக் சினிமா வருகிறது சொன்னால் அந்த உமன் சென்ட்ரிக் சினிமா வருவது என்பது ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது எங்க அடிப்படையில, அதனுடைய அடிப்படையில அவர் நிறைய கட்டுரைகளை எழுதலாம். இப்ப கடத்தல் என்பதுதான் தமிழ் சினிமாவோட ட்ரெண்டாக இருக்கிறது. அது போதைப் பொருள் கடத்தல்ல இருந்து சிலை கடத்தல் வரைக்குமே இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அதை பற்றி ஒரு பொதுப்போக்கு குறித்த ஒரு கட்டுரை எழுதலாம். இப்ப சிலை கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக வருகிற பொழுது, இப்ப தமிழ் சினிமாக்கள் ஜெயிலில் இருந்து ஆரம்பிச்சு மாயம் நிறைய படங்கள்ல வருகிறது. அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் பார்த்தோம்னா சிலை கடத்தலை முன்வைத்து இந்துத்துவ அமைப்புகள் அறநிலையத்துறையிலிருந்து தமிழ்நாடு அரசு வெளியேற வேண்டும் என்கிற ஒரு குரலை முன்வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா சிலை கடத்தல்ல அதிகாரிகளை தாண்டி அர்ச்சகராக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பார்வைகள் எல்லாம் சிலை கடத்தல் தொடர்பான திரைப்படங்களை முன்வைக்கப்படுகிறதா? போதைப் பொருள் கடத்தலை பற்றி திரைப்படங்கள் வருகிற பொழுது அந்த கடத்தலில் ஈடுபடுபவர்களாக யாரை அவர்கள் சித்தரிக்கிறார்கள் தொடர்ச்சியாக அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் மிக முக்கியம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான பார்வைகளை, கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல் இலியாசுக்கு இருக்கிறது என்பதனால அது குறித்த கட்டுரைகளையுமே, பொதுப்போக்கின் அடிப்படையிலான நிறைய கட்டுரைகளையுமே அவர் எழுத வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி நம்முடைய நண்பர் கொல்லு நதீம் சொன்னதை போல சிறுபத்திரிகளே நிறைய சினிமா கட்டுரைகளை நான் படித்து வளர்ந்திருக்கிறோம். வெகுஜன இதழ்களை பாமரன் போன்றவருடைய கட்டுரைகளை படித்து வளர்ந்திருக்கிறோம். அவர் சொன்னதை போல வெறுமனே உலக சினிமாக்களை பற்றிய கட்டுரைகள் மட்டுமல்ல, வெகுஜன சினிமாக்கள் குறித்தும் அரசியல் ரீதியான ஏராளமான கட்டுரைகளை நான் படித்திருக்கிறது. பாமரன்ல இருந்து, சார்னிவேதாவில இருந்து, அம்சன்குமார்ல இருந்து, சுபகுணராஜன் காட்சிப்பிள்ளை மாதிரியான பத்திரிகைகள், திரை மாதிரியான பத்திரிகைகள், அதே போல செவ்வகம், படப்பட்டி என்று சொல்லி திரைப்படங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய சிறுபத்திரிகை இதழ்கள் வந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்றைக்கு அதை தாண்டி இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே
அப்ப சிறு பத்திரிகைகள்ல சினிமா குறித்த கட்டுரைகள் வருகிற பொழுது ஒரு சிறு குழு தான் படிப்பாங்க. அது பெரிய அளவுல பொதுமக்கள் மத்தியில எந்த தாக்கத்தையுமே பெரிய அளவில் ஏற்படுத்தாது. ஆனால் இன்றைக்கு அறிவுஜீவிகள் அல்லது இலக்கிய சூழல் என்பதை தாண்டி வெகுஜன தளங்களிலே இன்றைக்கு சமூக வலைத்தளத்தில் எழுதக்கூடிய பதிவுகளும் கட்டுரைகளும் மிகப்பெரிய பாதிப்புகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன. அது திரைப்படத்துடைய வெற்றி தோல்விக்கும் நேரடியான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த இலியாசனுடைய இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா கட்டுரைகளுமே இணையத்தில் எழுதியது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பண்புங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். இன்னொன்று, ஒரு காலகட்டத்துல உலக சினிமா குறித்து பார்வையாளர்கள் அல்லது ஒரு ஆர்வலர்கள் இருக்கிற பொழுது அந்த உலக சினிமா வந்து பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அதற்காக நிறைய சினிமா இயக்கங்கள் செயல்பட்டன. ஆனால் இன்றைக்கு மலையாள சினிமாக்கள் வந்து உலக சினிமா வரைக்கும் மிக எளிதில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஓடிடியா இருக்கட்டும், இணையதளமா இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு வசதி கிடைக்கிற பொழுது நமக்கு நம்முடைய தமிழ் சினிமாக்களை இன்னொரு மொழி சினிமாக்களோடு நம்ம ஒப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதன் மூலம் ஒரு புதிய பார்வை உருவாகிறது. மலையாள சினிமாக்களோட, இந்தி சினிமாக்களோட அல்லது ஒரு ஈரான் சினிமாக்களோட ஒப்பிடக்கூடிய ஒரு பார்வை கிடைக்கிறப்ப அதுல நமக்கு இன்னுமே நிறைய பார்வைகள் வந்து புலப்படும் அப்படிங்கிற அடிப்படையில இலியாசுடைய கட்டுரைகளுக்கு அது ஒரு பெரிய ஆற்றலாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப குருதிங்க ஒரு மலையாள சினிமாவையும் தமிழுக்கு வரக்கூடிய ஒரு மணிரத்னத்துடைய சினிமாவையும் ஒப்பிட்டு அப்படியான பார்வைகளை நிறைய பார்வைகளை இலியாஸ் முன்வைத்திருக்கிறார். இதுல வந்து எனக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் குறித்துமே நான் அதுல எழுதியிருக்கிறேன். அதுல வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு 2 விஷயம் மட்டுமே சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒன்று என்னன்னு சொன்னா வந்து, அடையாள அரசியலுடைய அடிப்படையில நம்ம நிறைய விஷயங்களை முன்வைக்கிறோம். அடையாள அரசியல் என்பது இன்றைக்கு தேவை. அது தவிர்க்க முடியாதது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த அடையாளத்தோடு சம்பந்தப்படாதவர்கள் ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அல்லது ஒரு பார்வைகளை முன்வைக்கிற பொழுது முற்றிலுமாக அவர்கள் அடையாளத்தோடு தொடர்புபடுத்தி அந்த விமர்சனங்களை நிராகரித்து விடக்கூடிய ஒரு போக்கு என்பது இப்போது இருக்கிறது. அப்படியான பார்வை விமர்சனங்களை முற்றிலுமாக மறுத்துவிடக்கூடிய ஒரு நிலைக்கும் செல்லும் அப்படிங்கிறதை நம்ம சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த சமூக வலைத்தளங்கள்ல அரசியல் பார்வைகள் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிக்கலாக நான் பார்ப்பது என்னன்னு சொன்னா, நம்ம பொதுவாகவே நம்முடைய தோழர்கள் சொல்வார்கள், நடுநிலைமை என்பது ஒரு கெட்ட வார்த்தை, நடுநிலைமை என்கிற ஒன்றே கிடையாது அப்படிங்கிறது. ஒருவகையில் அது சரிதான். ஒரு ஒடுக்குமுறை நடக்கிற பொழுது நாம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் நிற்க வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிப்பை நிகழ்த்தியவர்களுக்கும், அதாவது ஒடுக்குகிறவர்களுக்கும் ஒடுக்கப்படுபவர்களுக்கும் மத்தியிலே நாம் நிற்க முடியாது என்பது உண்மை. ஆனால் அதே நேரத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம இப்படி 2 எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்க முடியும் என்பதும் கிடையாது. அப்படியான ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஜார்ஜ் புஷ் சொன்னது மாதிரி, நீங்கள் எங்கள் பக்கம் இல்லை என்றால் நீங்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறீர்கள் மாதிரியான ஒரு குரலாகவும் ஒரு துணியாகவும் போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்புமே இருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு 3ஆம் தரப்பு, 3ஆம் கோணம் என்கிற ஒன்றுமே உண்டு. அது நடுநிலைமை கிடையாது. ஒரு மாற்று பார்வை உண்டு. அதையுமே நாம் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப விஸ்வரூபத்துல இருந்து அமைத்து நிறைய படங்கள் வருகிற பொழுது இஸ்லாமிய தரப்பிலிருந்து ஒரு விமர்சனம், ஒரு எதிர்ப்பு வருகிறது. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை முற்றிலுமாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்தது. தலித்துகளை அடிமைகளாக ஒரு ஒரு தன்னுணர்வு அற்றவர்களாக சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்தது. அப்ப எதிர்ப்புகளே இல்லாத ஒரு காலகட்டத்துல இன்றைக்கு நிறைய இயக்கங்கள், நிறைய பார்வைகள் வருகிற பொழுது அதற்கான எதிர்ப்புகள் வருகின்றன. கண்டிப்பாக இது வரவேற்க தகுந்தது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கு அவ்வளவு எளிதில் வந்து ஒரு திருநங்கையோ, ஒரு இஸ்லாமியரையோ, ஒரு தலித்தையோ, நீங்க வந்து ஒரு தன்பால் சேர்க்கையாளரோ மிக மோசமாக சித்தரித்து விட முடியாது. அதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பு கிளம்பும் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. ஆனால் அதே நேரத்துல ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து வருவதற்கு முன்பே ஒரு எதிர்ப்பு, ஒரு ஒரு அதிருப்தி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானதுன்னு சொன்னா, அதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வருகிறதுன்னு சொன்னா, அந்த திரைப்படம் வருவதற்கு முன்பே இது வந்து கண்டிப்பாக இஸ்லாமிய பெண்ணை பற்றிய ஒரு திரைப்படம், கண்டிப்பாக அது வந்து தவறாகத்தான் சித்தரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு சில இஸ்லாமிய அமைப்புகள் வந்து எழுந்தது. பிறகு அந்த படத்தெல்லாம் பார்த்து அவங்க தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்கள். அது ஒரு விஷயம். ஆனால் அப்படியே ஒரு சினிமா வருகிற பொழுதே நம்ம வந்து அதை முற்றிலுமாக ஒரு புறந்தள்ளுகிறோம், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம், ஒரு அதிருப்தியை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல என்ன ஒரு ஆபத்து வரும்? இதுல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வழக்கமான ஒரு பார்வையை தாண்டி இதுல என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா, இஸ்லாமியருடைய வாழ்வியலை இந்த இலியாஸ் சொல்கிற மாதிரி இந்த குண்டு வெடிப்பு தீவிரவாதம் இதற்கெல்லாம் சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்கள் வரும் பொழுது அதையும் நாம் சந்தேக கண்ணோடு சேர்ந்து நம்ம வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா, அப்படிப்பட்ட படங்களே வராமல் போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். எனக்கு தெரிஞ்சது சமீபத்திய படங்கள்ல ஓரளவுக்கு இஸ்லாமிய வாழ்வியலை சித்தரித்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் எனும் நிக்கா ஒரு திரைப்படம், அடுத்து ஃபர்கானா. திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்தினுடைய இயக்குனரே ஒரு இஸ்லாமியர். அதுவுமே வந்து பார்த்தோம்னா வந்து வழக்கம் போல தமிழ் சினிமா மாதிரி அவங்க 2 பேருமே பார்ப்பனர்கள், ஆனா இஸ்லாமியர்கள் நடிச்சுட்டு இருப்பாங்கிற மாதிரியான ஒரு கதைப்போக்கு.
அதுலயுமே ஷியா முஸ்லிமி அவர்கள் சித்தரித்திருப்பார்கள். ஷியா முஸ்லிம்கள் ரொம்ப மிகச் சிறுபான்மையான இஸ்லாமியர்கள். அது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க சன்னி இஸ்லாமியர்கள் அதிகம்ங்கிறப்ப அவங்களுடைய வாழ்க்கையை சித்தரிந்தால் இன்னுமே யதார்த்தமாக இருந்திருக்கும். அது ஒரு சினிமா. ஃபர்கானா திரைப்படம் எடுத்தோம்னா இலியாஸ் சொல்லுகிற மாதிரி அந்த தீவிரவாதத்துக்குங்கிற ஒரு விஷயத்துக்கே போகாம ஒரு செருப்பு கடை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் ஏழை வறியவராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர், அவருடைய குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண் வேலைக்கு வருகிற பொழுது அந்த பெண் என்ன மாதிரியான ஒரு சிக்கலை பிரச்சனையை சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதுல இருந்து அந்த பெண் தானாகவே அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதுல இருந்து மீள்கிறார் மாதிரியான ஒரு கதை சித்திரிப்பை தான் இருந்தது. அந்த படத்தின் மீது மாற்றுப்பார்வைகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம் என்கிற மாதிரியான பார்வைகளும் இல்லாமல் இஸ்லாமிய வாழ்க்கையை ஓரளவுக்கு நெருக்கத்தோடு யதார்த்தத்தோடு சித்தரிக்கக்கூடிய ஒரு சினிமாவாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு எதிர்மறையான விமர்சனம் நம்ம தொடர்ச்சியாக முன்வைக்கிற பொழுது இந்த மாதிரியான இஸ்லாமியர்களை சினிமாக்குள் கொண்டு வருவது என்பது இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. இன்னொரு விஷயம், இலியாஸ் அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு, அந்த கருத்து தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மத்தியிலே கொண்டு போகப்பட வேண்டிய ஒரு கருத்து. ஏன்னா ஒரு காலகட்டத்துல தலித்துகளை தமிழ் சினிமாக்கள் மிக மோசமாக சித்தரித்துக் கொண்டிருந்தது. முழுக்க இங்க ஆதிக்க ஜாதிகளுடைய சினிமாக்களே வந்து கொண்டிருந்தது. இந்த பார்வை எப்ப மாற ஆரம்பிச்சது, இந்த போக்கு எப்ப மாற ஆரம்பிச்சதுன்னா தலித்துகள் நேரடியாக சினிமா உருவாக்கத்துல பங்கு பெறும் பொழுதுதான் மாற ஆரம்பிச்சது. ரஞ்சித் வருகிறார், மாரி செல்வராஜ் வருகிறார், அதிகநாதரை வருகிறார் என்கிற பொழுதுதான் இந்த பார்வை மாறி தலித் சினிமாக்கள் இங்கே உருவாக ஆரம்பித்தன. அதே போல இஸ்லாமியர்கள் கொடுத்த யதார்த்தமான உண்மையான சித்தரிப்புகள் தமிழ் சினிமாக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் திரைப்பட உருவாக்கத்துல பங்கெடுக்க வேண்டும். அப்படி வருகிற பொழுதுதான் அசலான இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய நிறைய சினிமாக்கள் வரும். அதற்கான ஒரு அடிப்படையாக, ஒரு விதையாக இலியாசுடைய இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகமாக இருக்கும். கண்டிப்பாக இது படித்து, விவாதித்து, விமர்சிக்கப்பட்டு உரையாடப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான புத்தகம். இலியாஸ் இது போன்ற இன்னும் ஏராளமான புத்தகங்களை, கட்டுரைகளை எழுத வேண்டும். கண்டிப்பாக அவருடைய கருத்துக்கள் அறிவு சூழலை வளப்படுத்துவதற்கு உதவும் என்று சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தோழர். தோழர், நீங்க சுகுணா திவாகர் தோழர் எழுதின அறிமுக உரை பற்றி அந்த அறிமுக உரையை அணிந்துரையை நான் படித்தேன். அதை குறிப்பிட மறந்துட்டேன். அந்த அணிந்துரையில நீங்க குறிப்பிட்டு தொட்டு காட்டிய பல விஷயங்களை உங்க உரையின் கூட சொல்லியிருந்தீங்க. இன்னும் விரிவாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா தோழர் தயாளன் அவர்கள், ஆவணப்பட இயக்குனர், நடிகர். அவர் இப்பொழுது உங்களிடையே உரையாற்றுவார். அவர் பேசும் பொழுது மற்றவர்கள் மைக்கை ஆஃப் பண்ணி வைக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். தோழர், நீங்க பேசுங்க தோழர். நன்றி. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க தோழர், பேசுங்க. இந்த கூட்டத்துக்கு பேசுறதுக்கு என்னைய கூப்பிட்டதுக்காக ரொம்ப நன்றி. என் பெயரை முன்மொழிந்தவர்களுக்கும் நன்றி, அழைத்தவர்களுக்கும் நன்றி. என்னை அறிமுகப்படுத்தும் போது ஆவணப்பட இயக்குனர் நடிகர்னு சொல்லிட்டாரு. நான் இது வரைக்கும் நடிக்கலை, இனிமேல் நடிக்கிறதாகவும் இல்லை. அதனால் அந்த வெறும் ஆவணப்பட இயக்குனர், தொலைக்காட்சிகளில் வீடியோ எடிட்டராகவும் கேமராமேனாகவும் நிறைய தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியிருக்கேன், அதாவது ஆவணப்படங்களை. அப்புறம் நம்ம இலியாஸோட புத்தகம், அவர் இந்த புத்தகம் வாசிப்பதற்கு முன்பே அவ்வப்போது அவர் ஃபேஸ்புக்கில் எழுதும்போது அவ்வப்போது வாசித்த கட்டுரைகள் தான். இருந்தாலும் சில கட்டுரைகளை நான் வாசிக்க தவறி இருக்கிறேன் என்பதை இந்த புத்தகம் எனக்கு உணர்த்தியது. ரொம்ப ரொம்ப காத்திரமான புத்தகம். 2 விதத்தில் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று சுகுணா திவாகர் சொன்னது மாதிரி வெகுஜன சினிமாவை பற்றியான ரொம்ப ஒரு தாழ்வான எண்ணம், அல்லது அதை ஜஸ்ட் லைக் இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது இருக்குல்ல, அதில் எனக்கு பயங்கர கோபம் உண்டு எப்போதுமே. இந்த புத்தகம் அந்த விஷயத்தை அழகாக டீல் பண்ணுது. சினிமா விமர்சனம் அல்லது அரசியல் சினிமா அப்படின்னாலே ஒரு லத்தீன் அமெரிக்கா சினிமாவை பற்றி, அல்லது ஈரானில் நடக்கிற சினிமாவை பற்றி, அல்லது ஒரு கொரியன் சினிமாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறங்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையை ரத்தமும் சதையுமா நேரடியாக பாதிக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு ஷோ போட்டு மொத்த ஊரும் போய் திரண்டு நின்று கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் இந்த வெகுஜன சினிமாக்களை பற்றி இந்த அறிவுஜீவிகள் பேசாமல் இதையெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு உகந்த விஷயம் இல்லைன்னு தள்ளிட்டு போகிறது இருக்குல்ல, இது இந்த அறிவுஜீவிகள் செய்கிற இந்த சமூகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம்னு நினைக்கிறேன்.
இலியாஸ் வந்து இதுகாலம் நடந்த அந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் அரசியல் சினிமாக்கள் எடுத்திருக்கிறது, இந்து தேசியம் படங்களை எடுத்திருக்கிறத தாண்டி அவர் எடுத்திருக்கிற படம் எல்லாமே வெகுஜன சினிமா. வெகுஜன சினிமா என்ன நெரேட்டிவை முன்வைக்குது, வெகுஜன சினிமா எந்த அளவுக்கு நுட்பமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இழிவுபடுத்துது, ஒதுக்குது, வெறுப்புக்கு உள்ளாக்குது அப்படிங்கிறத நம்ம பேசாமல் கடந்து போகிறதன் மூலமாக என்ன சாதிக்க போகிறோம்னு எனக்கு புரியல. இலியாஸ் வந்து ரொம்ப துணிச்சலாக அவர் வந்து இதுவரைக்குமான நெரேட்டிவை உடைச்சிட்டு முதல் முறையாக, அல்லது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுலேயே இந்த அளவுக்கு வெகுஜன சினிமாக்களை பற்றி அவர் பேசியிருக்கிற அரசியல் சினிமாக்களை தாண்டி இப்போ டான் மாதிரி படங்களுக்குள்ளே இருக்கிற அரசியல், அப்புறம் மண்டேலா படத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல். ஆனால் அந்த மண்டேலா படத்தில் அரசியல் இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு தேர்தல் பிரச்சார படம் அப்படின்னு சொல்லும்போது தான், அதை விளக்கி சொல்லும்போது தான், ஓ இந்த மாதிரி படங்களுக்குள்ள ஒரு அரசியல் செய்தி, ஒரு அரசியல் கருத்து, ஒரு அரசியல் பிரச்சாரம் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இது ரொம்ப அழகாக ஷியாம் சிங்கராய் படம் ரொம்ப அற்புதமான படம். ஆனால் அதுக்குள்ளே அவர் ரொம்ப தெளிவாக முன்னும் பின்னும் கராரா இந்த படம் எதை செய்து எதை செய்ய தவறி இருக்கு, நுட்பமாக எதுக்குள்ளே அது சரண்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஷியாம் சிங்கராய் படத்தை எழுதுறாரு. எழுதி முடிச்சுட்டு அந்த படத்தோட கதாநாயகனோட தன்மைகளை வந்து அவர் வந்து அந்த ஆக்ஷன் காட்சிகள் எதை நோக்கி நகர்ந்திருக்கு, இந்த ஆக்ஷன் காட்சிகள் ஆக்ஷன் சினிமாவை நோக்கி நகர்த்தப்படுகிற கதாநாயக வடிவம் இருக்குல்ல, அந்த கதாநாயக பிம்பம் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பாக எச்சரிக்கிறார். அப்புறம் வடசென்னை படத்தை பற்றியான அவருடைய விமர்சனம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. பொதுவாக சினிமா விமர்சனம்ங்கிறது திரைக்கதை கட்டமைப்பு, டெக்னிக்கல் அம்சம், எடிட்டிங், அப்புறம் கேஸ்டிங், அப்புறம் ஆர்ட் டைரக்ஷன், இதை பற்றியான விமர்சனங்களாக இந்த புத்தகத்தில் எங்கேயுமே எந்த கட்டுரையிலுமே அந்த விஷயங்கள் இல்லவே இல்லை. அவர் முழுக்க இது எப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டு அது எப்படி பொலிட்டிசைஸ் ஆகிருக்கு, இந்த சினிமாவுக்குள்ள இருக்கிற அரசியல் கூறுகள் என்ன, அதிலும் குறிப்பாக இந்துத்துவ அரசியல் கூறுகள் என்னென்ன படங்களில் அது ஈடுபட்டிருக்கு. அவர் ரொம்ப நகைச்சுவையாக சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். எனக்கு வந்து இலியாஸோட அந்த நகைச்சுவை தன்மை இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மணிரத்னத்தை பற்றி அவர் வந்து நவீன பரத முனி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கிறார். இதை படித்தோடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதாவது அவர் அதை வந்து 9 கலைகள் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு, இந்த 9 கலைகள் மூலமாக ஒரு நவீன பரத முனியா, இந்துத்துவ பரத முனியா மணிரத்னம் எப்படி உருவாயிருக்காருங்கிறத சொன்னோன்னே எனக்கு வந்து இது வந்து ஒரு சீரியஸான சப்ஜெக்டாகவும் இல்லை, சீரியஸான சப்ஜெக்டை ரொம்ப லகுவாக ஜோவியலாக போகிற போக்கில் அப்படி அங்கங்கே சில வார்த்தைகளை வந்து அவர் போடுறார். அப்புறம் நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம்ங்கிற நெரேட்டிவ், இந்த நெரேட்டிவ்க்குள்ளே அவர் செஞ்சுருக்கிற விஷயம்தான் ரொம்ப நேர்மையானது. இலியாஸோட நேர்மை தான் இதில் திருப்பி நான் வந்து புகழுரைக்காக சொல்லலை. நல்ல முஸ்லீம் பற்றி ஒரு இந்து படம் எடுத்துருக்கிறாருன்னா அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஒரு கெட்ட முஸ்லீம் பற்றி ஒரு இந்து எடுத்துருக்காருன்னா அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இப்போ நசீர் படத்தை பற்றி எல்லாரும் புலகாங்கிதம் படைஞ்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்து ஒரு நுட்பமாக வேற ஒரு விஷயத்த நமக்கு கடத்துது அப்படிங்கிறத இந்த நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம்ங்கிற தியரி மூலமாக நசீர் படத்தில் இருக்கிற நுட்பமான ஆழமான சிக்கலை முன்வைக்கிறார். அந்த படத்தோட நெரேட்டிவ் பிரமாதம், அதோட சினிமா தன்மை பிரமாதம், அதோட ஒலி அற்புதம், எல்லாம் சரி. ஆனால் நல்ல முஸ்லீமை மீண்டும் மீண்டும் புனிதப்படுத்துறது மூலமாக, நல்ல முஸ்லீமை நெரேட் பண்ணுறது மூலமாக அந்த இயக்குனர் என்ன சொல்ல வராருங்கிறதையும் அவர் சொல்ல ரொம்ப தெளிவாக சொல்றார். அப்புறம் இன்னொரு முஸ்லீம் டைரக்டர் ஒருத்தரோட படத்தையும் எடுத்துக்கிறார், ரத்த சாட்சி படத்தையும் அவர் விமர்சனத்துக்கு உட்படுத்துறாரு. எடுத்திருக்கிற டைரக்டர் வந்து முஸ்லீமாக இருக்கிறாரு அப்படிங்கிறனால அவரை வந்து கொண்டாடவும் இல்லை, எடுத்திருக்கிற ஒரு டைரக்டர் வந்து ஒரு இந்து அப்படிங்கிறதுனால அவரை டிஃபேம் பண்ணவும் இல்லை. 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீம் படத்தை எடுத்துட்டாருனால அவரை ஆஹா ஓன்னு கொண்டாடவும் இல்லை. ரொம்ப பேலன்ஸ்டாக, அதாவது இது நடுநிலைன்னு நான் சொல்ல வரல, ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு கிரிட்டிக்காக இந்த விஷயங்களை வந்து முன் வச்சிருக்கிறார். ரொம்ப தியரிட்டிக்கலாக போட்டு குழப்பாம, ரொம்ப சினிமா கோட்பாடுகளை முன் வைக்காம, அன்றாடம் நம்ம பார்க்குற விஷயங்கள், அன்றாடம் நமக்குள்ளே நேரடியாக சந்திக்கிற சர்க்கார் படத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நேரடியாக சந்திக்கிற விஷயம். இப்போ ரேஷன் கடையில் இலவசம் கொடுக்கறத பற்றி சீமான் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாரு, திராவிடக்கு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுது.
பிஜேபிக்காரங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ ஜெயமோகன் வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க ரேஷன் கடை, மிக்சி, கிரைண்டர் இது என்ன வேலையை செஞ்சுருக்குது, இந்த படத்தை பற்றி ஏன் ஜெயமோகனும் முருகதாஸும் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயோட ரசிகனா அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும், இந்த வார்த்தையை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகனாவே அவரோட மனசாட்சியோட ரசிகனோட மனசாட்சியை தூண்டுற மாதிரி அந்த அந்த கட்டுரை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு சினிமா விமர்சனம்ங்கிறது ஒரு அயற்சியை தந்துடும். எனக்கு இந்த புத்தகம் வந்து எனக்கு நான் ஏற்கனவே திருப்பி இந்த புத்தகத்தை நான் எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்கன்னா தொலைச்சிட்டேன். அப்புறம் தோழர் தான் எனக்கு திருப்பி அனுப்பி வச்சாரு. ஒரே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்திலே அந்த புத்தகத்தை எல்லா கட்டுரைகளையும் கடன்னு வாசிக்க முடியுது. அதுவும் சினிமாவை குறித்து இந்த படத்துங்களை எல்லா படங்களையும் பார்த்தவர்களுக்கு வந்து இன்னும் விரைவா இந்த படம் பார்க்காட்டாலும் கூட உங்களுக்கு இந்த கதை வந்து அந்த கதையும் சொல்லிடுறாரு, கதை கொடுக்குற திரைக்கதையில் இருக்கிற முடிச்சையும் சொல்லிடுறாரு. அதே சமயத்தில் அதுக்கு இருக்க அரசியல் நேரேட்டிவ் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாரு. இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய சாதனையா நான் நினைக்கிறது அல்லது முக்கியமாக நினைக்கிறது வந்து வெகுஜன சினிமாவை முஸ்லிம் சமூகம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு கேள்வியை அவர் இந்த புத்தகத்தில் எங்கேயும் எழுப்பியிருக்கிறாரான்ங்கிற அவர் தன்னுடைய முன்னுரையில் வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். ஹராம் பாதிக்கப்பட்ட ஹராம் என்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிற சூழல்ல வளர்ந்த இலியாஸ் வந்து தன்னோட அம்மா கூட சேர்ந்து படம் பார்க்க போறதா, அதுவே ஒரு ஒரு சின்ன குறும்படத்துக்கான ஒரு ஒரு கரு வந்து அதுக்குள்ள இருந்தது. அவங்க அம்மா கூட போய் படம் பார்க்க போறது, அவங்க அம்மா படம் பார்க்க போனாங்கல்ல, அந்த ஒரு 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 நெருக்கமான கட்டுப்பிடிச்ச இருக்கிற ஒரு முஸ்லீம் சமூகத்துல அவங்க அம்மா படம் பார்க்க போகும்போது கூட போய் நானும் படம் பார்த்தேன். அப்பதான் எனக்கு படத்தை சினிமா குறித்தான பார்வை வந்தது எனக்கு அப்படின்னு அவர் பேச தொடங்குற இடமே இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருது. ஒரு ஓப்பனிங் வந்து முன்னுரையில தான் இருக்கு. இலியாஸோட முன்னுரையில நெருக்கமான கதைகளை சொல்லாம நான் எப்படி அவங்க அம்மா கூட படத்துக்கு போனேன், அப்புறம் அவங்க அம்மா கூட சேர்ந்து சினிமாவை எப்படி நான் வந்து பேசினேன், சினிமாவை வந்து அவங்க அம்மா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, சினிமாவை பற்றியான உரையாடல் அவங்க முஸ்லீம் பெண்கள் கூட அவர் விவாதிச்சிருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான விஷயமா எனக்கு படுது. எப்படி ஒரு முஸ்லீம் சமூகத்தில் அது பெண்கள் கூட சேர்ந்து ஒரு சிறுவன் வந்து படம் பார்த்துட்டு அவங்க கூட விவாதிச்சாரு அப்படிங்கிற சொல்ற அந்த இடமே வந்து ஒரு புது ஏரியா. அப்போ முஸ்லீம் சமூகம், இஸ்லாம் சமூகம் வெகுஜன சினிமாவையும் வெகுஜன சினிமாக்கள் மூலம் உருவாக்கப்படுகிற கருத்தியலும் தங்களுக்கு எதிராக மாறும்போது இந்த சினிமா கொடுத்த பார்வையை முஸ்லீம் சமூகம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப இந்துத்துவ பயங்கரவாதிகள் செய்கிற விஷயத்த இஸ்லாம் தரப்பை சேர்ந்த அடிப்படைவாதிகள் இதை கடந்து போவது அல்லது இதை புறக்கணிப்பதன் மூலமாக மேலும் மேலும் அவங்களுக்கு வாய்ப்பை அள்ளி தருகிற ஒரு விஷயத்தையும் அவர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டியில் பிறந்து வளர்ந்தவர் இவ்வளவு வெறித்தனமா சினிமா பார்க்குறாரு அப்படிங்கிறதே ஒரு நல்ல செய்தி. அதுவும் வெகுஜன சினிமாவை பார்த்துட்டு அதை பற்றி விமர்சனம் எழுதுறாரு, ஓப்பன்ல எழுதுறாரு, அப்படி ஒரு பொது வெளியில முன் வைக்கிறாரு. அவருடைய எனக்கு வந்து காந்தாரா படம் வந்த புதுசுல எனக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. அந்த படத்தோட மேக்கிங் குறித்து எனக்கு ஒரு மயக்கம் இருந்தது. அப்புறம் இலியாஸ் வந்து எழுதின கட்டுரை வந்து எனக்கு அந்த மயக்கத்தை வந்து உடைச்சது. இல்லை, இந்த படத்தை வந்து நம்ம கொண்டாடி இருக்கக்கூடாது, அவசரப்பட்டு கொண்டாடிடுவோமோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தை எனக்கு வந்து அவர் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் நான் அந்த படத்தோட பார்வை நான் திருப்பி இந்த படத்தை பார்க்கும்போது இலியாஸோட பார்வைகளில் சரியாக தான் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ ஒரு முஸ்லீம் சமூகத்திலிருந்து வர்ற ஒருத்தர் இந்த சினிமாக்களை குறித்து பேசுவது அப்படிங்கிறது இரண்டு தரப்புக்குமே விடப்பட்டிருக்க சவால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ்லாம் சமூகம் இந்த சினிமாவை கைக்கொள்ளணும். முதல்ல அது தன்னோட பார்வையாளர்களா வெகுஜன சினிமாவை அது உன்னிப்பா கவனிக்கணும். முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கூர்த்தூட்டப்படுகிற அத்தனையும் மீடியாக்கள் மூலமாகவும் சினிமாக்கள் மூலமாக தான் அவளுக்கான ஆயுதங்களை, கோடாலி கம்பு, திரிசூலத்தை மட்டும் அவர்கள் எடுத்து தருவதில்லை. முதல் ஆயுதம் என்பது அவர்களுக்கு சினிமா தான். காஷ்மீர் ஃபைல்ஸை படத்தையும்
அந்த படத்தை எடுத்தவருடைய இயக்குனர் அந்த படத்தை எடுத்திருக்க விதம் குறித்து முஸ்லீம் சமூகம் அந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து அதுக்கான நெரேட்டிவ் எதிர்கருத்தாடலை உருவாக்கினால் மட்டுமே இந்த இந்த விளையாட்டில் முஸ்லீம் சமூகம் முன்னேறி செல்ல முடியும். அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க வர வேண்டிய தேவை இருக்குது. சுனா தேவார் சொன்ன மாதிரி எப்படி அந்த தலித் சமூகம் வந்து சினிமாவை ஆயுதமாக கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஓப்பனிங் கிடைச்சதோ, இந்த மீரா கதிரவன் ஒரு டைரக்டர் என்னோட நண்பர், அவர் தன்னோட பெயரை தன்னோட ஒரிஜினல் நேமை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த பயம் ரெண்டு தரப்புல இருந்து அவருக்கு பயம், அவர் நெருக்கடி இருக்குது. இவர் படம் செய்வதும் அவருக்கு உள் சமூகத்தில் இருந்தும் ஒரு நெருக்கடி இருக்குது, இந்துத்துவவாதிகள்கிட்ட இருந்தும் ஒரு நெருக்கடி இருக்குது. கூடுதலா அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்றதுக்கு வெளியே ஒரு 3 பேர் சேர்ந்து அவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க. ஒரு 3 இயக்குனர்கள் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு உதவி இயக்குனர் போற போக்கில் என்ன 3 துருக்கங்க சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சொன்னதை ஒண்ணுதான் அவருக்கு உரைச்சிருக்கு. அவர் என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்றாரு, நாங்க 3 பேரும் முஸ்லீம்ங்கிற ஞாபகமே எங்களுக்கு இல்லை. அவங்க வந்து போற போக்கில் சொல்றாங்க, என்ன 3 துருக்கனும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு தங்களோட பேரை வெளிப்படுத்துறதுக்கு தாமரால இருந்து நவீன்ல இருந்து மீரா கதிரவன்ல இருந்து எல்லாரும் தங்களோட பேரை வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறாங்க. அவங்களுக்கு 2 முனையில இருந்தும் எதிர்ப்பு இருக்குது, தயக்கம் இருக்குது, நெருக்கடி இருக்குது. இந்த நெரேட்டிவை வந்து ஒரு வெகுஜன சினிமாவை குறித்து இலியாஸ் என்கிற தன்னோட எந்த புனைப்பெயரையும் சூட்டாமல் இலியாஸ்ங்கிற பெயர்லயே அவர் எழுதியிருக்கிறது வந்து மிக துணிச்சலான அட்டம்ப்ட். அப்புறம் கட்டுரைகள் அடிப்படையில் அவர் என்னோட பார்வைகளை சில விஷயங்கள்ல அவர் மாறுறாரு. குறிப்பாக சார்பட்டா ரஞ்சித் மேல அவருக்கு பயங்கர ஈர்ப்பு இருக்குது. ரஞ்சித்தோட நெரேட்டிவுக்குள்ள அவர் நின்றுட்டு பேசுற இடங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா ஜெய்பீம் மாதிரியான படங்களை எழுதும் போதும் காலா கபாலியை ஒப்பிட்டு ஜெய்பீமையும், அசுரன் வடசென்னை ஒப்பிட்டு ஜெய்பீமையும் வட இந்தியாவில் வருகிற படத்தையும் ஒப்பிட்டு ஒரு விமர்சன பார்வையும், மலையாள சினிமாவில் வருகிற படங்களை ஒப்பிட்டு இங்கு வருகிற முஸ்லீம் படங்களை பற்றியான முஸ்லீம் நெரேட்டிவ் பற்றியான படங்களும் பற்றியான ஒப்பீடு, இப்படி இந்த ஊடும் பாவுமாக அவர் கடந்து வர்றாரு. இந்த சித்தரிப்பு வந்து இது வரைக்கும் தமிழில் யாருமே எழுதுனதில்லை. மேல்போக்கா எழுதுவாங்க. அதாவது இது இஸ்லாம் வெறுப்பு பேசுது, அதெல்லாம் இஸ்லாம் வெறுப்பை பேசுறதுக்குள்ள இருக்கிற விருப்பமான ஆய்வு. நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம்ங்கிற ஒரு கெட்ட முஸ்லீம் தீவிரவாதி இருந்தாருன்னா உடனே பேரலா ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தை வச்சு இந்த சமப்படுத்துறத மாதிரியான தமிழ் சினிமாவில் நடந்துங்கிற கொடூரம் வேற எங்கேயும் நடக்கல. ஒரு கதாநாயகன் தீவிரவாதிகளை காமிக்கணும்னா கதாநாயகனோட தம்பி அல்லது அண்ணன் அல்லது நண்பர் வந்து முஸ்லீமா இருப்பார், அல்லது அந்த முஸ்லீம் ஒரு ஐஜியா இருப்பாரு, அல்லது ஒரு சிபிஐ ஆஃபீஸரா இருப்பார், அவரும் செத்து போவார். இப்படித்தான் இந்த ஸ்கிரிப்ட் பேலன்சிங்கை வந்து அவங்க பண்றாங்க. இந்த இடத்துல தான் இவர் முன்வைக்கிற அந்த நல்ல முஸ்லீம் வெர்சஸ் கெட்ட முஸ்லீம்ங்கிற இந்த நெரேட்டிவ் தான் ரொம்ப முக்கியமா எனக்கு படுது. அப்புறம் குறிப்பா அவர் அந்த நவரசா படத்தை பத்தி ஒவ்வொரு படத்தை பற்றியும் விரிவாக எழுதியிருக்கும் போது தான் மணிரத்னம் எழுதியிருக்க 2 படங்கள், அவர் கதை எழுதியிருக்க 2 படங்களை பற்றி மிக கூர்மையான விமர்சனங்கள் வைக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் விட்னஸ் படத்தை பற்றியான நெரேட்டிவ், அந்த விமர்சனமும் ரொம்ப முக்கியமானது. அதோட போதாமையும் குறிப்பிட்டுட்டு இது தலித் படங்கள்ல இருந்து எப்படி மாறுபடுது, ஜெய்பீம்ல இருக்கிற மீட்பருங்கிற விஷயத்த விட்னஸ் எப்படி நீக்கி இருக்குது, ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு விஷயம் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத விட்னஸ் எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் அவர் விளக்குறாரு. எனக்கு டைம் இருக்குதா? நான் எவ்வளவு நேரம் இருக்குது? நான் எவ்வளவு நேரம் பேசலாம் தோழர்? ஒரு 5 நிமிடம் பேசுங்க தோழர். சரி, நான் அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். நன்றி தோழர். அப்புறம் ஆர்டிகிள் 15 படத்தை பற்றியான விமர்சனம். நசீர் இந்த கட்டுரையிலே ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்சது வந்து நசீர் படத்தோட விமர்சனம் தான். எனக்கு வந்து மற்றவங்க நிறைய பேர் நசீர் படத்தை வந்து தூக்கி கொண்டாட வேண்டிய படம் தான். ஆனாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம்ங்கிற அந்த வேறுபாட்டின் மூலமா அந்த படத்தை அணுகிறது. மொத்த நெரேட்டிவ், இந்த புத்தகத்தோட மொத்த நெரேட்டிவ்மே அவர் அழகா செட் பண்ணி கொண்டு போறாரு. அப்புறம் குறிப்பா மாலிக் படத்தை பற்றியான விமர்சனம். மாலிக் படத்தை பற்றி தமிழ்ல எத்தனையோ விமர்சனங்கள் வந்தது, மலையாளத்துல, தமிழ்ல. எனக்கு குறிப்பா சொல்ல போனா முழு சட்டை மாறின வரைக்கும் கூட அந்த படத்தை விமர்சனம் பண்ணாங்க. ஆனா பீமப்பள்ளி கலவரம்
இடதுசாரி அரசாங்கம் அதை எப்படி கையாண்டுதுங்கிறத ரொம்ப வெளிப்படையா ஓப்பனா இடதுசாரி அரசு மேல் நடந்த விமர்சனம், காங்கிரஸ் அரசு மீது விமர்சனம் ரெண்டையும் முன் வச்சு ரொம்ப ஒரு நேர்மையான விமர்சனத்தை மாலிக் படம் மூலமா மாலிக் படத்தையும் வடசனையும் ஒரு ஒப்பிட்டுக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி துக்ளக் தர்பார் நான் அந்த படத்தை பார்க்கல, எனக்கு தெரியல அதை பத்தி. அப்புறம் சர்தார் உத்தம் அந்த படத்தை பற்றியான விமர்சனம் இந்த மொத்த நூல்கள்ல இருக்கிற கட்டுரைகள்ல இருந்து அந்த சர்தார் உத்தமத்தோட விமர்சனம் வந்து ரொம்ப தனியா நிக்குது. இந்திய தேசியத்தை பத்தி, இந்திய தேசிய கொண்டாட்டத்தை பத்தி நுட்பமா இந்துத்துவ தேசியமா அது வளர்த்தெடுக்கப்படுகிற படங்கள் வர்ற சூழல்ல சர்தார் உத்தம் வந்து எவ்வளவு நேர்மையா இந்திய தேசியத்தை வந்து பேசியிருக்கு. காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக ரொம்ப நேர்மையான ஒரு படமா அது இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சகல தரப்புல இருந்து முன்வைக்கிறார். ரொம்ப நுட்பமான படம். ஒரு அவர் அப்புறம் ஷியாம் சிங்கராய் படத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கும் போது ஷியாம் சிங்கராய் படத்தை பற்றியான நேரேட்டிவ்ல வந்து ஒரு ஷியாம் சிங்கராய் வந்து ஒரு நல்ல படம். அது வந்து ஒரு இந்துத்துவ எதிர்ப்பை ஒரு ஓரமாக சொன்னால் கூட, பார்ப்பனிய எதிர்ப்பை, பார்ப்பனிய பிராமணிகள் சடங்குகளை அது எதிர்ப்பதாக காட்டி கொண்டாலும் கூட கடைசியில் மறுஜென்மம் அயோத்தி ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சனையை பற்றியான ஒரு மறுஜென்ம கதையை சொல்வதன் மூலமாக, ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலமாக எப்படி இந்துத்துவத்துக்குள்ள சரண்டர் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அந்த படத்தை கொண்டாட வேண்டிய படம்னு முடிக்கிறார். இதே மாதிரி அதாவது பொதுவாக போகிற போக்கில் சொல்லாமல் ரொம்ப கராராக தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்து கொண்டு தன்னோட அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்பதை கராராக வரையறுத்து கொண்டு இந்த புத்தகம் மிக நேர்மையாக, மிக எளிமையாக, மிக சுவாரஸ்யமாக இந்த கட்டுரைகள் இருக்கின்றன என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி தயாளன் தோழர். தோழர் சுகுணா திவாகர் அவர்களும் தோழர் தயாளன் அவர்களும் நூல் பற்றி ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம கூட்டத்தில் கலந்துருக்கிறவங்க ஒரு சிலர் நூல்களை படிச்சிருக்க முடியும், அல்லது ஓரிரு படம் குறித்த திரைப்பட விமர்சனத்தை படிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த இரு உரையாளர்களும் கூட்டத்தை வேறு ஒரு தளத்திற்கு நகர்த்தி இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இலியாஸ் என்கிற ஒரு எழுத்தாளர் எப்படியான நுட்பமான வேலைகளை இந்த நூலில் செய்திருக்கிறார் என்பதை நம் முன் இருவரும் விளக்கி காட்டியிருக்கிறார்கள். படத்திற்கு உள்ளேயும் படத்திற்கு வெளியேயும் இஸ்லாமிய சமூகம் எதிர்கொள்கிற பிரச்சனைகளில் இருந்து தொடங்கி அதனுடைய வரலாறு முதற்கொண்டு ஒவ்வொரு திரைப்படமாக எடுத்துக்கொண்டு இலியாஸ் தோழர் செய்திருக்கிற எழுதியிருக்கிற விதம், அவருடைய நேர்மை, இதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு நூலை படிக்கவில்லை என்றால் கூட கிட்டத்தட்ட நூலை படித்த ஒரு அனுபவத்தை இரண்டு தோழர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது உண்மையில் இந்த கூட்டம் ஒரு நிறைவாக இருந்திருக்கும், பார்ப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கு இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா நம்ம ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் கருத்துரையாடலுக்கு வச்சுக்கலாம் தோழர்களே. இது அதற்கப்புறமா நம்ம இலியாஸ் தோழர் வந்து ஏற்புரை நிகழ்த்துவார். என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா, கேள்விகள் மட்டும் இல்லை, கருத்துக்கள் இருந்தாலும் சரி, கருத்துக்கள் இருந்தால் சுருக்கமாக சொல்லுங்க, கேள்விகளாக இருந்தால் நேரடியாக யார்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம உரையாடல்களை நடத்தலாம். அதுக்கு பிறகு அவர் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற தோழர் ஏற்புரையை நிகழ்த்தின பிறகு நம்ம கலந்து செல்லலாம். யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மைக்கை ஆன் பண்ணிட்டு பேசுங்க தோழர்களே. கேள்வின்னு ஒன்றும் இல்லை, கருத்து இருந்தாலும் நீங்க பகிர்ந்துக்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. இஸ்மாயில் தோழர் சொல்லுங்க தோழர், பேசுங்க. இல்ல, நம்ம தயாளன் தோழர் வந்து பேசும்போது இலியாஸை பத்தி ஒண்ணு சொன்னாருங்க. அதுல கூடுதலா ஒண்ணு சொன்னான்னு நினைக்கிறாங்க. அதாவது அவரு ஆனந்த விகடன்ல வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையை வந்து வேற பேர்ல வெளியிட சொல்லி வந்து அந்த ஆனந்த விகடன் சொல்லும் போது, இல்ல நான் என் பேர்ல தான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இலியாஸ் தோழர் பேசும்போது அது சம்பந்தம் சொன்னா நல்லா இருக்கும்.
ஓ ஓ ஓ. நல்லது தோழர், தகவலுக்கு நன்றி. ஹலோ. ஆ பேசுங்க பேசுங்க. வணக்கம். ஒரு சின்ன கே ஆ உங்க பேர் சொல்லிட்டு ஆ கேள்வியா இருந்தா யார்கிட்டன்னு சொல்லிடுங்க என் தோழர். பேர் அருண். 2 கேள்வி இருக்கு. ஐ மீன் 2 கேள்வின்னு சொல்லலாம். ஏன்னா யார வேணாலும் சொல்லலாம் 3 பேர்ல. ஆமா. ஏன்னா 2 பேரும் புத்தகத்த பத்தி நல்லாவே பேசினாங்க. இலியாஸ் அவர்களும் சொல்லலாம். என்னன்னா அந்த கேரளா திரைப்படங்கள் தமிழாக்கம் படுறப்போ அந்த மதம் வந்துட்டு இந்து மயப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அங்க திருஷ்யம் வந்து நீங்க பாபநாசமா மாற்றப்படுறது, அந்த ஜோசப் வந்து இங்க விசித்திரனா மாற்றப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான காரணங்கள் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த டிமோகிராஃபியை ஒரு காரணமா சுட்டி காட்ட முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கேள்வி இது. ஏன்னா ஏன்னா கிறிஸ்துவனுடைய எண்ணிக்கையா இருக்கட்டும், இஸ்லாமியோட எண்ணிக்கையா இருக்கட்டும், ஒப்பீட்டளவுல தமிழகத்தை விட கேரளாவில் அங்க இந்துக்கள் தான் 50% மேல. ஆனாலும் ஒப்பீட்டளவுல அவங்களுடைய பாப்புலேஷன் கூடங்கிறப்போ டிமோகிராஃபியோ ஒரு காரணமா சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லைன்னா வேற என்ன காரணங்கள் இங்க மாற்றம் பண்ணப்படுறப்போ அந்த அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கிறதா, என்ன ஒரு அச்சம், அதை பத்தின ஒரு இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னா நல்லா இருக்கும். 2வது ரொம்ப நாளா இருந்த கேள்விதான், தமிழ்ல இந்த தலித் திரைப்படங்கள் குறிப்பா ரஞ்சித்துக்கு பிறகு எழுந்த ஒரு தலித் திரைப்பட உருவாக்கத்துக்கு ஒரு மார்க்கெட் உருவாகுது. அந்த மார்க்கெட் உருவாறதுக்கு என்ன காரணம் ஆக்சுவலா? ஏன்னா நம்ம தொடர்ச்சியா வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வெவ்வேறு கிராமங்கள்ல தென் தமிழகத்துல வந்துட்டு மாரி செல்வராஜ் படங்கள் திரையிடுறதுல பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், நிறைய சாதி குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்துட்டு இந்த இவங்க படத்தை பாய்காட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும், ரஞ்சித் படங்கள் வந்து அந்தந்த மாவட்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எதிர்வினை இருக்கும். ஏன்னா சாதி பிரச்சனை சமூகத்துல யதார்த்தமா இருக்கிறப்போ இந்த படத்துக்கான மார்க்கெட் உருவாக்கம்ங்கிறது எப்படி வந்து தமிழ் சமூகத்துல பாசிபிள் ஆச்சு ஆக்சுவலா? ஆமா, இத பத்தி சொன்னா கூட இந்த 2 கேள்விகளையும் பத்தி சொன்னா கூட நல்லா இருக்கும். நன்றிங்க தோழர், நன்றிங்க. தோழர் பொதுவாக தான் வச்சிருக்காரு. யாரும் வந்து முன் வந்து சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மற்ற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா தோழர்கள் வந்து அடுத்ததா பேசுவாங்க. வேற தோழர்களே? ஆ யாருங்க? உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசுங்க தோழர். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாராட்டு தான் தொடர் சுகுணாதிவாருக்கும் எழுத்தாளர் நூலாசிரியருக்கும். ரொம்ப இந்த நூலை நான் படிச்சுட்டேன், ஏற்கனவே வாங்கினோடனே படிச்சுட்டேன். ரொம்ப நல்ல வைடு டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருந்தார் அந்த நூலை. அதில் வந்து பல திரைப்படங்களும் அதன் பிறகு அதனை ஒட்டி நான் வந்து அதை பார்த்தேன். என்னுடைய பார்வைங்கிறது சினிமா பற்றி நிறையா மாறுனுச்சு. ரொம்ப சொல்றது கேட்குதா? கேக்குதுங்க தோழர், தெளிவாகவே கேக்குது, நீங்க பேசுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த நூலுடைய தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து ஒரு திரை தொடர்பாக ஒரு பேட்டி கூட எடுத்து போகிற அளவுக்கு நமக்கு ஒரு தாக்கத்தை அந்த புத்தகம் வந்து ஏற்படுச்சு. ரொம்ப அற்புதமான புத்தகம். சிறுமை பதிப்பும் ரொம்ப சிறப்பாக வெளியிட்டிருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி. நம்ம தில்லான மனோரமா மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, வாசிக்கிற அதே நாயனன் தான், ஆனால் அவ்வளவு சிறப்பாக அவர் வாசிச்சிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அதே போல சுகுணாதிவா அவருடைய முன்னுரை வந்து அந்த நூலுடைய 2வது பாகம் அல்லது முதல் பாகம்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வைக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பொசிஷனாக பிளேஸ் பண்றாரு. இது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ். நூலாசிரியர் சினிமாவை பற்றி வைக்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை வந்து இது பண்றாரு. எல்லாத்தையும் நம்ம வந்து உதாரணமாக ஆர்டிகல் 15 பார்க்குறப்ப அவ்வளவு எல்லாத்தையும் உதாசனப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. புதுசாக சர்வீஸ்க்கு வந்த ஆஃபீஸர்ஸ் அல்லது அன்கரப்டான ஆஃபீஸர்ஸ்லாம் நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் கூட நடக்கும். முழுக்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அவநம்பிக்கையோட பார்க்குறதோ அல்லது நிராகரிக்கிறதுங்கிறதோ ஒரு நல்ல அணுகுமுறை இல்லைங்கிறதோட கருத்து. பல கான்ஸ்டியூஷன் மிஷினரி வந்து ஒரு அப்ரோச் பண்ணுறது கூட அது வந்து சால்வ் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி அதில் வந்து தென்படுத்த நான் வந்து சந்திக்கிறேன். மற்றபடி இது ஒரு திரை விமர்சனம் மட்டும் ரொம்ப அற்புதமான புத்தகம். இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து நிறைய எழுதணும். அதுதான் வந்து அது தமிழ் திரையுலகுக்கு செய்யக்கூடிய நன்றின்னு சொல்லி என்னுடைய முறையடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி தோழர், உங்களோட பாராட்டியும் உங்களுடைய சொந்த விமர்சன கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறீங்க. நன்றி. வேறு தோழர்கள்? நம்ம கிட்டத்தட்ட டைம் தாண்டி போயிட்டு இருக்கு தோழர்களே. சொல்லுங்க. சொல்லுங்க தோழர். கேக்குதுங்க தோழர், பேசுங்க. வணக்கம், என்னோட பேர் சிறகன். அதாவது என்னுடைய இயற்பெயர் வந்து முகமது சல்மான். ஓகே, பேசுங்க. என்னன்னா, இது ஒரு சுகுணாதிவர் தோழரும் தயாளன் தோழரும் பேசினதாச்சு. என்னுடைய இயற்பெயரை வச்சுக்கிட்டு நான் மறைச்சு ஒரு 5 வருஷம் ஆகுது. அதை ஒரு சின்ன ஒரு காரணத்தினால பாண்டிச்சேரியில ஒரு மருத்துவமனையில் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால
ஒரு 25 வயசுல ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தினால என் பேரை வந்து மாத்திக்கிட்டேன். அதுவும் இல்லாம நான் பறவைகள் சம்பந்தமான ஆய்வும் ஒளிப்படமும் இருக்கிறதுனால ஒரு பேரை மாத்தி தான் வெளியில செயல்பட ஆரம்பிக்கிறேன். இப்போ இவர் பேசுனதை வச்சும் இந்த அரசியல்லாம் பேசும்பொழுது எனக்கு வந்து ஏன் என்னுடைய நாம ஏன் மறைச்சிக்கிட்டு ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு ஏன் இருக்கணும்ன்ற ஒரு சிந்தனை வந்து இதன் மூலியமா எனக்கு உருவாகி இருக்கு. நம்மளுடைய ஒரிஜினல் பேர்ல ஏன் செயல்பட்டா என்ன தப்பு? எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்துக்காக அன்னைக்கு அந்த ஸ்டாண்ட் எடுத்தது அது ஒரு தவறோ நம்மளுடைய அடையாளத்திலே இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா எனக்கு தோன்றிருக்கு. நன்றி நூலாசிரியருக்கும். இந்த நூலை நான் வாசியதுல பேசின வரைக்குமே ரொம்ப நிறைவா இருந்தது. இந்த எண்ணத்தை ஏற்படுத்தின இந்த நேரத்துக்கு உங்க எல்லாரும் வந்து ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி தோழர், நன்றி. வேறு தோழர்கள்? சரி, அப்போ நம்ம தோழர்கள் எதுவும் கேள்விகள் கருத்துக்கள் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? சரி, நல்லது. இப்போ வந்து கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு தோழர் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு, இன்னொரு தோழர் ஒரு விமர்சனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. சுகுணா திவாகரன் தோழரோ இல்லை தயாளன் தோழரோ இது சம்பந்தமா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அவங்க பகிர்ந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இலியாஸ் தோழர்கிட்ட நிகழ்வை ஒப்படைக்கலாம். தோழர்களுக்கு வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க தோழர், தெளிவாவே கேக்குது, பேசுங்க. நல்லது. முதல்ல இது புத்தகமா பிளான் பண்ணி எழுதலை எதுவுமே, எல்லாமே அந்தந்த நேரங்களில் ஒவ்வொரு தளங்களில் பப்ளிஷ் ஆனது தான். எதுவுமே பிரிண்டில் வரல, எல்லாமே ஆன்லைனில் வந்தது தான். அதை பிரிண்ட்டாக மாற்றுறதுக்கான ஐடியா எல்லாமே வந்து உவைஸ் பாய் சொன்னது தான். ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் நன்றி சொல்லணும். அப்புறம் சீர்மை பதிப்பகம், அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வர்ற முன்னெடுப்புகள், மெய்ப்பொருளாக இருக்கட்டும், ரீபிட்வின் லைன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு கல்ச்சரல் ரெவல்யூஷன் அப்படின்னு நான் பார்க்குறேன். அது கண்டிப்பாக பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட நிறைய பேர் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சீர்மை அப்புறம் மெய்ப்பொருள் முன்னெடுத்துட்டு வர்ற எல்லா முன்னெடுப்புகளும் பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து ஃப்ரான்ஸ் ஃபனானுடைய பிளாக் ஸ்கின்ஸ் ஒயிட் மாஸ்க்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகம், அந்த புத்தகத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதுனது. ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிற ஏன் நான் அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகள், நான் எழுதின கட்டுரைகள் எல்லாத்தையும் ஒவைஸ் பாய் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி படிக்கும்போது எனக்கு வந்து அதில் இருந்த அதை படிக்கும்போது எனக்கு தோணுனது வந்து இது கிட்டத்தட்ட இந்தியன் சினிமா அப்படின்றதே இந்து தேசியத்துக்கு கீழே அதனுடைய கருத்தியல்களை தாங்கிட்டு வர்ற அந்த கருத்தியல் வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கலாம். பெண்கள் விஷயங்கள்ல இருக்கலாம், அப்புறம் சிறுபான்மையினர் விஷயங்கள், தலித்துகளுக்கான விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து அதோடைய ஷேடு வந்து இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்து தேசியம் இந்திய சினிமா அப்படிங்கிற இந்த தலைப்பு. அப்புறம் இந்த புத்தகத்துடைய அட்டைப்படம் உவைஸ் பாயோடைய தம்பி வந்து அவர் இதை டிசைன் பண்ணியிருந்தாரு. இது உண்மையிலேயே எனக்கு இது இந்த டைட்டிலுக்கு இது எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை. பட் அதை விஷுவலைஸ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க, அதுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் சினிமா அப்படிங்கிறது எல்லா தோழர்களும் சொல்லியிருந்த விஷயம் வந்து வெகுஜன சினிமா பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறது. வெகுஜன சினிமா அப்படின்றது கடைசியில் எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு வணிக சினிமா தான். எப்படி பார்த்தாலும் அது வந்து இந்த சந்தையில் விற்கப்படுகிற ஒரு பொருள். அப்போது அந்த பொருளை தான் நிறைய பேர் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய பேர் அந்த பொருளை தான் நுகர்றாங்க. அப்படி இருக்கும்போது அது நிறைய பேர்கிட்ட போகுது. இப்போ ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோம். இப்போ நேற்று ஜவான் வந்தது, ஒரே நாளில் 130 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது 130 கோடி அப்படிங்கிறது பணம் கிடையாதுல்ல, அது வாங்கின மனிதர்கள், அதை டிக்கெட்டை பணம் செலவு பண்ணி, அவங்க உழைப்பை செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி படம் பார்த்த மனிதர்கள். அப்போ அவங்க வந்து வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போவாங்க, அது அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ்லேருந்து, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸுலேருந்து, அவங்க பேச்சு நடையிலேருந்து எல்லாத்தையும் அது எப்படியெல்லாம் மாற்றும். மன்னிக்கணும், வீடியோ ஆன் பண்றதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏன்னா ஜூம் மீட்டிங் கேமரா ஒர்க் ஆகல. ஆமா, சரி, ஓகே. ஏன்னா ஜூம் மீட்டிங் இது, ஏன்னா உங்களை பார்த்து நீங்க பேசுறத பார்த்துட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, ஓகே. இல்ல கேமரா எனக்கு ஒர்க் ஆகல.
சரி 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 ஓகே Zoom is unable to detect camera. சாரி சாரி தொடரும். ஓகே தோழர், நன்றி. ஸோ அதனால வெகுஜன சினிமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடங்களில் கூட ஒரு ஒரு வடிவேல் டைலாக் இல்லாமல் வந்து நம்ம ஒரு நாளை வந்து நம்ம கடக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய பேச்சில் இருந்த எல்லா விஷயங்களையும் சினிமாவுடைய தாக்கம், குறிப்பாக வெகுஜன சினிமாவுடைய தாக்கம் வந்து இருக்குது. அதனால் வெகுஜன சினிமாவை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் சினிமா அப்படிங்கிறது ஒரு ஒரு கல்ச்சுரல் மெமரி, ஒரு கல்ச்சுரல் ஆர்டிஃபேக்ட், ஒரு கலாச்சாரத்தில் நடக்கிற அந்த டைமில் நடக்கிற விஷயங்களை வந்து பதிவு பண்ணுற ஒரு 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 கலை. அதுக்குள்ள அதை இத்தனை பேர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ரிலேட்டபிள் ஃபேக்டர் தேவை. அந்த மக்களுக்கு வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற விஷயங்கள்லேருந்து ஒரு ரிலேட்டபிள் ஃபேக்டர் வேணும். அது வந்து அவங்க நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். அது சைட் பை சைடு வளர்ந்த மீடியாவோட சினிமாவையும் வந்து சினிமாவில் என்ன வேணும் அப்படிங்கிறதையும் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போது நான் வந்து என்னுடைய பிஹெச்டிக்காக இப்போ 90s வந்த படங்கள், எல்லா படங்களையும் முக்கியமான படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது பெரும்பாலான படங்களில் வந்து காட்டில் இருந்து இப்போ மன்சூர் அலிகான் மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து காட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து டெய்லியும் நியூஸ் பேப்பர்ஸில் வீரப்பன் பற்றின செய்திகள் வந்தது. அதனால் அந்த டைமில் இருந்த படங்கள், எல்லா படங்களையும் வில்லனாவோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டராகவோ வந்து வீரப்பனுக்கு வந்து ஒரு இடம் இருந்தது. ஸோ அது அந்த காலம் தான் வந்து அந்த காலமும் அந்த காலத்தில் இருக்கிற அந்த கால சூழலில் இருக்கிற அரசியலும் தான் வந்து அதை நிர்ணயிக்குது, யார் வில்லனாக வராங்க அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து கார்பரேட் வில்லன்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போது டெரரிஸ்ட் இருந்தாங்க, முஸ்லீம் டெரரிஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் காலத்தில் வந்து அந்த இஸ்லாமோஃபோபிக் மூவிஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ சினிமா அப்படிங்கிறது ஒரு கலாச்சார பொருள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அது வெகுஜன சினிமா தான் அதை குறிப்பாக பல பேர்கிட்ட அதை அந்த விஷயத்தை செய்யுது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுட்டு எழுதின கட்டுரைகள் தான் இது எல்லாமே. அப்புறம் தோழர் சுகுணா திவாகர் வந்து இந்த கட்டுரை தொகுப்பு அவர்கிட்ட கொடுத்து அணிந்துரை கேட்டு ஒரு வாரத்திலே அனுப்பிச்சிட்டாரு. அவருடைய வேலைப்பளு வந்து எனக்கு தெரியும், நான் வந்து விகடனில் ஒர்க் பண்ணும்போதே பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒர்க் இதுலேயும் வந்து இதை அவ்வளோ சீக்கிரம் கொடுத்ததுக்கு வந்து அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அவர் பேசின விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் பார்க்குறேன். குறிப்பாக சமகாலத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய சிக்கல்களை வந்து பேசியிருந்தார். அப்புறம் எனக்கு வந்து அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்த விஷயம், அந்த கலெக்ஷன் ஆஃப் மூவிஸ், ஒரு படத்துடைய போக்கை வந்து மொத்தமாக வச்சு அணுகணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சஜஷனாக இருந்தது. அது அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்போ நிறைய அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அவருடைய கிரிட்டிசிசம்ஸில் ரொம்ப முக்கியமானது இந்த மீட்பர் அரசியல் பற்றி. அதில் வந்து அது கதாநாயக பிம்பமும் கதாபாத்திரமும் சேரும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேணும்னு சொல்லலைங்கிறத தாண்டி அது உருவாகிடுது. மீட்பர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உருவாகிடுது. குறிப்பாக ஜெய்பீம் படத்தை ஏன் நம்ம அவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா அது அந்த ஜெய்பீமோட வந்து அது நிறுத்திட முடியாது. அடுத்து வந்த சூர்யாவுடைய தயாரிப்பில் வந்த விருமன் வந்து டோட்டல் ஆப்போசிட் பாலிடிக்ஸ் பேசிச்சு. அதில் வந்து இவங்களை பற்றின பூலாந்தேவி பற்றின ஒரு டயலாக் வந்து இருந்தது. ஸோ அந்த படத்தையும் சூர்யா தான் தயாரிக்கிறாரு. அப்படிங்கும்போது இது ரெண்டையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் உண்மையிலேயே அந்த ஃபீலிங் இருக்கா, இந்த ஜென்யூனிட்டி இருக்கா அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்து அந்த கேள்வி வந்து எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஃபர்ஹானா படத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணது வந்து அது தவிர்த்திருக்கலாம். அது புர்கா வெளியான உடனே ஃபர்ஹானாவும் அதே மாதிரி போஸ்டர்ஸ், அப்புறம் அந்த போஸ்டர்ஸில் வந்து போஸ்டர் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து புர்கா போட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த கேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விடுதலையை குறிக்கிற புர்காவையும் விடுதலையும் வந்து சிம்பிளைஸ் பண்ணுற போஸ்டர்ஸில் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதை எதிர்த்திருக்க தேவையில்லை. அதே மாதிரி ஃபர்ஹானாவை அவ்வளோ பெருசாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியும் அந்த படத்தில் ஒன்றும் இல்லை. அது அடிப்படையில் ஒரு ஆண்மையோ அதை பார்வையில் இருக்கிற ஒரு படம். அதில் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதுலேயே வந்து கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்குது. உருது முஸ்லீம்ஸோடைய லைஃப், சென்னை அப்படிங்கிறது. அப்புறம் இந்த படமே வந்து டோட்டலாக இங்கே வந்து சராசரியாக தமிழ்நாட்டில் சினிமா பார்க்குறவங்க வந்து பெரும்பாலும் ஆண்கள் தான். அந்த ஆண்களுக்காக தான் படம்லாம் எடுக்கப்படுது. இப்போ இந்த படம் அடிப்படையில் ஒரு மேல் கேஸாக இருக்கிறதுல இந்த படம் என்ன பண்ணுதுன்னா,
ஒரு முஸ்லீம் பொண்ணுடைய லைஃப்பை வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து இது வந்து ஒரு இந்த வீட்டில இருந்து அவங்க வேலைக்கு போகிறதே ஃப்ரீடம் அப்படிங்கிறதுல அந்த அடிப்படையிலிருந்து அதை வந்து பேச ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து போஸ்டர்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஐடியா வந்து நல்லா தான் இருக்குது. அதில் ஒரு நல்ல ஒரு ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அது ஒரு படமாக மாறும்போது அந்த கதை வந்து டெவலப் ஆகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இதில் 3 பெண்கள் இருப்பாங்க. இது திரும்பவும் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி தான். பட் ஸ்டில் சினிமா அப்படின்றது ஏரியா ஆஃப் இன்ஃபைனைட் சாய்ஸஸ் தான். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். அது அந்த டைரக்டருடைய சப்கான்ஷியஸ்லேருந்து வரலாம், இல்லை டெலிபரேட்டாலும் அவங்க பண்ணலாம், வேணும்னே கூட அவங்க பண்ணலாம். ஸோ ஃபர்ஹானா படத்தில் 3 கதாபாத்திரங்கள் வராங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ், அப்புறம் ஐஸ்வர்யா தத்தா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து 3 பேருமே ஒரே வேலை தான் செய்வாங்க. பட் அந்த பொண்ணுடைய வழக்கமாக கிறிஸ்டியன் பெண்கள் அப்படின்னாலே முதல்ல அந்த 70s 80ஸ்லாம் வந்து ஒரு கிளாம் டால்ஸாக தான் கிடைப்பாங்க, கிளாமரஸாக வருவாங்க, ஒரு ஐட்டம் நம்பர் பண்ணுவாங்க, இந்த மாதிரியாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வேலையில் வந்து அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. இந்த முஸ்லீம் பொண்ணு வந்து இதை ஃபைட் பண்ணுறாங்க. பட் அந்த ஹிந்து பொண்ணு வந்து எந்த பிரச்சனையிலுமே சம்மந்தப்படுத்தாமல் அவங்க மட்டும் அப்படி சேஃபாக இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம வீட்டு பொண்ணு சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் வந்து இந்த படம் உருவாக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அது ஃபர்ஹானா பற்றி பெருசாக பேசாதது காரணம். அது இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட்ல இருந்தும் ஏதோ ஒரு சீன்ஸோ இல்லை பிளாட்டோ வந்து திருடி தான் இங்கே வந்து எடுக்கிறாங்க, இன்ஸ்பயர் ஆகி தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது ஃபர்ஹானா வந்து அலங்கிருதா ஸ்ரீவத்சவா அப்படின்ற ஃபில்ம் மேக்கர், அவங்க தான் அந்த லிப்ஸ்டிக் அண்டர் மை புர்கா அப்படின்ற படம் எடுத்தாங்க. அவங்களுடைய படங்கள் 2 படம், டாலி கிட்டி அப்படின்னு ஒரு படம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, நீங்கள் கூட பார்க்கலாம், அது நல்ல படம். அந்த படத்தையும் லிப்ஸ்டிக் அண்டர் மை புர்காவிலேருந்து கொஞ்சம் பிளாட்ஸு, அதே மாதிரி சீன்ஸு, ஸோ சீன்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே அதிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஷார்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து 2 கதை எடுத்து அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் அதை எதிர்த்திருக்க தேவையில்லை. இந்த மாதிரி அதை ஏன் எதிர்க்கக்கூடாது அப்படின்னா, இப்போ விஸ்வரூபமே வந்து எதிர்த்திருக்கக்கூடாது தான். பட் அந்த டைம் வந்து வேற டைம் அது. அந்த டைமில் அப்போ தான் எல்லா படங்களையும் வந்து எதிர்க்கிற அதுக்கு முன்னாடி அந்த அமெரிக்கன் படம் ஒன்று வந்திருந்தது. அந்த படத்தோடைய தொடர்ச்சியாக இதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். பட் அந்த டைமில் நான் ரொம்ப சின்ன பையன், அதனால் எனக்கு தெரில. ஸோ இப்போ வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம ஆதரிக்கணும். எந்த படம் வந்தாலும் அது வர்றது வந்து அனுமதிக்கலாம். ஏன்னா எல்லா படமுமே திரும்ப திரும்ப ஐடியாஸ் தான், இந்த சமூகத்தில் உற்பத்தி ஆகிற கருத்துக்கள் தான். அது காஷ்மீர் ஃபைல்ஸாகவே இருந்தாலும் அதுக்கு அரசு ஆதரவு இருந்திருக்கக்கூடாது. பட் அது வெளியாகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்குது, அவங்க இந்த சமூகத்தில் என்ன நடக்குது, எதை மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கருத்துக்கள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் தயாளன் தோழர் பேசின விஷயங்களில் வந்து எல்லா படங்கள்லையும் இருக்கிற அந்த உணர்வுகளுடைய அரசியலை வந்து எல்லா படங்களும் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் வெகுஜன சினிமா அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாரு. அதை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். அந்த புள்ளியிலிருந்து அது வந்தது தான் தோழர். அப்புறம் ரஞ்சித் பற்றின விஷயம் சொல்லியிருந்தீங்க. ரஞ்சித் மேலே வந்து நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவரோட கிரிட்டிசிசம்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக விமர்சனங்கள் இருக்குது. அவருடைய நீலம் பண்பாட்டு மையத்துடைய மேலே விமர்சனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதே விமர்சனம் வந்து ரஞ்சித் மேலே வைக்கிற அளவுக்கு கரார் தன்மையான விமர்சனங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம யாரும் வைக்கிறதில்ல. ரஞ்சித்துட்டு நம்ம அதிகமாகவே உரிமை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால சேம் சைட் கோல் போட வேணாம் அப்படிங்கிறது தான். ரஞ்சித் வந்து நான் ஒரே கம்யூனிட்டியிலிருந்து ஒரே மாதிரியான ஒடுக்குமுறைகளை வந்து எதிர்கொள்கிற கம்யூனிட்டியிலிருந்து வர்ற ஒரு ஆளாக பார்க்குறேன். அப்படி வரும்போது அதற்கே உண்டான பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கே உண்டான கோபங்கள் இருக்கும். அதில் நியாயமான பிரச்சனைகளும் இருக்கும், அநியாயமான பிரச்சனைகளும் இருக்கும். அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அதை வச்சு அவரை வந்து கேன்சல் பண்ணிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சினிமாவில் அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் வந்து அது வந்து ஒரு பெரிய புரட்சி. அது குறிப்பாக அருண் கேட்ட கேள்விக்கும் வந்து அதில் பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2010க்கு அப்புறம் வந்து
இது இது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு வேக் தியரி தான். பட் இதுக்கு ப்ரூஃப்லாம் கிடையாது. இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும், இதுக்கு ட்ரை பண்ணலாம் வேணா. பட் அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, 2000s வந்து 2000 எண்டில் வந்து டிவி அதிகமாக மக்கள் அதிகமாக டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டிவி பார்க்க ஆரம்பிக்கும் போது டிவியில் இருக்கிற ஆட்கள் வந்து சினிமாக்குள்ளே வராங்க. ஸோ ஸ்டார்ஸுடைய வேல்யூ வந்து குறையுது. அப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து வெளியிலிருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே சினிமாவுடைய ஸ்டைலே வந்து டோட்டலாக மாற வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போது நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து தமிழ் படம் பற்றி சொல்கிறாங்க. தமிழ் படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. நக்காசஸ் சொல்கிறாரு. ஸோ இன்னும் வாசுகி கைலாசம் சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் படம் வந்து ஒரு ஹீரோ பிம்பத்தையே வந்து ஒழிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜன் கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் அந்த தமிழ் படத்துக்கு அப்புறம் வந்த ஸ்டார் படங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் தோல்விதான். அப்படி இருக்கும்போது நிறைய டைப் ஆஃப் மூவிஸ் வந்தது. அப்போது வெகுஜன சினிமா நிறைய பிஎன்சி ஆடியன்ஸுக்கு போய் நிறைய ரீச் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினி மாதிரியான நடிகர்கள், ரஞ்சித்தோட சேர்ந்தது, இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரியான படங்கள் தலித் சினிமாவை வந்து கன்சியூம் பண்ண வச்சது அப்படிங்கிறது. ரஜினிக்கு வந்து அந்த டைமில் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் பேஸ் தேவைப்பட்டிருந்திருக்கலாம். அதனால் இந்த கூட்டு ஏற்பட்டிருக்கலாம். பட் அதோட சக்ஸஸ் வந்து நிறைய விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஸோ இது நான் இப்படி அதை புரிஞ்சுக்கிறேன். பட் அது தொடர்ச்சியாக எப்படி நிகழுது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக ஆய்வுபடுத்தி தான் பார்க்கணும். அது ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியாக முகமது சல்மான் அப்படின்னு ஒருத்தர் பேசினார், சிறகன். அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றி தோழர். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நான் தொடர்ச்சியாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தார் கொல்லுநதீம் தோழர். அப்புறம் அவரை வந்து சந்தித்து அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து முழுசாக அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். எல்லாமே அவர் தான் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இஸ்மாயில் பாய் வந்து இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணதில் வந்து எல்லா ஈவெண்ட்டும் அவர் பயங்கரமாக ஹோஸ்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆரம்பித்து 1.5 மணி நேரம் இத்தனை பேர் 20 பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டு இதை வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். தோழர்களே, நம்ம கூட்டத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இலியாஸ் தோழர் சொன்ன மாதிரி அவரே எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. நான் என் பொறுப்பாகவும் நான் வந்து நதீம் தோழருக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து தொடர்ந்து மெய்ப்பொருள் சம்பந்தப்பட்ட நூல்களை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு யாரை பேசுறதுக்கு அழைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது முதற்கொண்டு கிட்டத்தட்ட எல்லா வேலைகளையும் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். என்னையும் கூட இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து தருமாறு அவர் தான் பணித்திருந்தார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தோழர் சுகுணா திவாகர் அவர்களுக்கும் தயாளன் தோழர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நூலை வாசித்திருந்ததோடு விரிவாக தங்களுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்ததாக தோழர் இலியாஸ் அவர்கள் அவர் ஏற்றியமைக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் கூட்டத்தில் இருந்து பங்கு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை கூறியவர்கள், கூறாதவர்கள், கேட்டு அமைதியாக இருந்தவர்கள், அனைத்து தோழர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வேறொரு சந்திப்பில் சந்திக்கலாம் தோழர்களே. நன்றி.